சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. இந்த வாக்குத்தத்தமுள்ள வசனத்தை வாசிப்போம். யாத்திராகம புத்தகத்துல 34ஆம் அதிகாரத்துல அதுல 10வது வசனம் வாசிக்கணும். அதற்கு கர்த்தர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். இப்ப ஏற்கனவே நம்ம உடன்படிக்கை பார்த்துட்டோம். இப்ப உன்னோட கூட இருக்கிறேன். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், கரெக்டா பதில் சொல்லுங்க. எல்லாம் கவனிங்க. சில கேள்வி கேட்பேன், சில காலத்து சொல்லி, அதனால ஊமை மாரி இருக்கக்கூடாது. எத்தனை பேருக்கு ஏசு கூட இருக்கிறான்னு சொல்ல முடியும்? சொல்லுங்க. என் கூட ஏசிக்கிறான்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? கையை மேலே தூக்கணும், சும்மா கீழே இருக்கக்கூடாது. கையை மேலே தூக்கணும். என் கூட ஏசிக்கிறான்னு எத்தனை பேர்? ஓகே, 2 4 6 பேர் தூக்கிட்டாங்க. ஆனா நீங்க ஏசு கூட இருக்கிறீங்க. நீங்க ஏசு கூட இருக்கிறீங்க, அத கேள்வி. ஏசு என் கூட இருக்காங்க நான் சொல்றேன். நான் ஏசு கூட இருக்கேன். ஏசு கூட எனக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லை. ஆனா ஏசு என் கூட இருக்கிற நீங்க சாட்சியா சொல்றீங்க. ஆனா நீங்க ஏசு கூட இருக்கிறீங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு மோச கிட்ட, உன்னால கூட நான் இருக்கிறேன்டாரு. அப்ப மோச யார் கூட இருந்திருக்காரு? ஏசு கூட இருந்திருக்காரு. ஏசுவோட கூட வாழ்ந்திருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அந்த மாதிரி செய்யறாரு. அவர் கூப்பிட மாதிரி வாழ்ந்தாரு. மலைக்கு மலை மேல ஏற போறாரு மோசம். மலை மேல லிப்ட் கிடையாது. நான் ஏறின பாரு மலை மலை பட்ட பாடு எங்களுக்கு தெரியும். மலை சின்ன சின்ன மலை, நம்ம போற மலை அது ஏறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனா மோச போற மலை பயங்கரமான மலை. ஏன்னா கத்தர் வந்து பேசுறாரு மலை. அந்த மலை மேல ஏறி போற மோசவுக்கு தேவனோட உறவு இருக்குது. நாம இந்த சபை ஏறி மலையே வர்றதுக்கு கஷ்டம். இந்த மலை இருக்குது பாத்தியா, கவனிங்க. அந்த மலையில கத்தர் மோச மேல பேசுறாரு. மலை மேல ஏறுவா நான் கூட பேசுறாரு. அந்த மலை மேல ஏறி போறாரு. ஆண்டவரே எனக்கு காடு வலிக்குது, நீங்க இறங்க வந்து பேசுன்னு சொல்ல மாட்டாரு. இஸ்ரவேல் இங்க இருங்க, நான் போயிட்டு கத்தர்கிட்ட பேசிட்டு அவர்கிட்ட வார்த்தை வாங்கினாருன்னு சொல்லிட்டு ஏறி போறாரு. ஆனா நம்ம ஜனங்களுக்கு எப்படி தருமா, இந்த கீழே 3ஆம் மாடி மலை மேல ஏறதுக்கு கஷ்டம். அதுக்கு ஒரு லிஸ்ட் போடணும். முட்டி வலிக்குது, இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குது, அதுக்கு உடம்பு வலிக்குது, அதுதான் வரேன். அங்க மலை மேல கத்தர் பேசுற வார்த்தை வாங்கி கீழே இறங்கி வரா. இங்க பேசுற கத்தர வார்த்தை வாங்கறதுக்கு வர மாட்டேங்குது. அப்ப ஏசு கூட யாரு இருக்கிறீங்க? ஏசு யார் கூட இருக்கிறாரு? அதுதான் கேள்வி. அப்ப 4 சப்ஜெக்ட் நான் சொல்ல போறேன். 4 சப்ஜெக்ட் யார் கூட இருக்கிறார் கத்தரு, அவர் எதை விரும்புகிறார் கத்தரு, அதை நம்ம பார்க்க போறோம். நிறைய பேர் வாழ்க்கையில எனக்கு இந்த கடைசி காலத்துல எனக்கு ஆசீர்வாதமான வசனம் தான் வேணும். நாங்க எப்படி அலங்காரம் பண்ணோமோ அந்த அலங்காரத்தோட தான் நாங்க வருவோம். அது வந்து கல்யாண சத்திரம், அது வந்து பீச்சு. நீங்க செல்பி எடுக்கலாம், ஊஞ்சல் ஆட்டி செல்பி எடுக்கலாம், படுத்துக்கிட்டே செல்பி எடுக்கலாம், தண்ணியில் 2 கால் வீட்டு தண்ணி வரும்போதே செல்பி எடுக்கலாம். அது அங்க, இது அது கிடையாது. அதை மாற்றத்துதான் இங்க. அந்த சுவாபத்தை மாற்ற வேண்டியதான் இங்க வந்து கட்ட கொண்டு வந்திருக்காரு. இங்க வந்து இங்க அலங்காரம் உள்ள வரக்கூடாது. இயேசு உன்னோட இருக்கிறாரு என்று சொன்னா, ஆனா நீ இயேசுவோட இருந்துன்னா எல்லாத்துக்கும் நீ ஓட மாட்டீங்க. கவனிங்க. எல்லாத்துக்கும் நம்ம ஓட மாட்டோம். ஏன்னா இந்த உலக வாழ்க்கை வெறுத்து தள்ளுகிற வரைக்கும் இயேசு உன் கூட இருக்க மாட்டாங்க. 100க்கு 100 அடிச்சு சொல்றேன். இந்த உலக வாழ்க்கை, அலங்கார வாழ்க்கை, இந்த பீச்சு, இந்த சினிமா, இங்க அங்க சுத்தலாம், ஜாலியா போலான்னு இந்த உலகத்தை எப்ப நீ வெறுத்து தள்ளுவீங்க அப்பதான் இயேசு உன் கூட வருவாரு. உலகத்தை சேர்த்து வச்சுக்கின்னு இயேசு வருவான்னு நினைச்சுன்னா வரமாட்டேன். ஏன்னா உலக பாவம் நிறைந்த உலகம். இந்த பாவத்துல நீங்களே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னா இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கணும் தான் இயேசு தம் ஜீவனை கொடுத்துறாரு. ஆனா விடுதலை பெற்றுக்கொண்டு, பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டு, அவர் ரத்தத்தினால கைவப்பட்ட பிறகு மறுபடியும் அதே தான் நீங்க இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா இயேசு உங்க கூட இருக்கவே மாட்டாரு. அப்ப மோசம் வந்து ஒரு கொலைக்காரனா இருந்தான். அதோ மன்னன் திக்குவாய்
ஒரு கொலை பண்ணிட்டு எகிப்து தேசத்தை விட்டு மீடியா தேசத்துக்கு வந்துட்டான். ஆனால அந்த கொலைக்காரன் அழைக்கிறார், நீ வான்றார். ஆண்டவர் எங்க வர சொல்றீங்க? என் ஜனங்களை குக்கரில் கேட்டேன், வேதனை அறிஞ்ச உகத்தை பார்த்தேன், அவரை கொண்டு வந்து மரமலை ஆராதனை பண்ணா ஒன்று அனுப்புகிறேன் வாண்டார். மோச சொன்னார், ஆண்டவரே அவங்க எனக்கு கேட்க மாட்டாங்க, எனக்கு மந்தனா திக்குவாயி, நான் எப்படி அங்கே போவேன், நானே ஏற்கனவே கொலை பண்ணிட்டு வந்தேன், அந்த ராஜா இல்லை, அவன் செத்து போயிட்டான், இப்போ ஜனங்களை கொண்டு வரணும் வாண்டார். அன்றைக்கு அந்த மீண்டியான் தேசத்தில் மோச ஆண்டர்கிட்ட வந்த பிறகு தன் மரணம் வர வரைக்கும் இயேசுவை விடவே இல்லை. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, மோச என் வீட்டில் எங்கு உண்மையிலவனா இருந்தான். ஒன்று, மோச குற்றப்பட்டவங்களுக்கு பயம் இல்லாம போச்சுன்னு சொன்னாரு. 2, மோச தேவனோட சாயல முகமுகமா காண்கிறான். 3, ஒரு சின்னத்தனோட பேசுவத போல மோசோட நான் பேசுறேன்னு சொன்னேன். இப்படிப்பட்ட காரியம் யாருக்குமே கிடைக்காது, மோசக்கு மாட்டே கிடைத்திருக்கிறீங்களா? காரணம் என்ன தெரியுமா? அந்த உலகத்தை எப்ப கத்தரன் ஆயிட்டாலோ இனி அப்படிப்பட்ட காத்தை மீண்டும் நான் போக மாட்டேன், மறுபடியும் கொலைக்காரனா மாற மாட்டேன், மறுபடியும் மற்றவங்களை சேர மாட்டேன்னு சொல்லி ஒதுக்கிட்டு வந்துட்டேன். நீங்க எப்படி தெரியுமா? மறுபடியும் அதே அலங்காரம், அதே கலஸ்தாரம், அதே போல பீச்சுக்கு வாங்க, ஒரு கும்பலா போலாம் வாங்க. தலையில முடி கருப்பா இருக்குது, அதுக்கு மேல ஒரு வெள்ளை இருக்கிற என்ன மல்லிப்பூ. வெதுக்கிற காரியத்தை கை கொள்ளும் போது எப்படி ஏற்று உங்க கூட இருப்பாரு? விரும்பாத காரியத்தை செய்யும் போது எப்படி ஏற்று உங்க கூட இருப்பாரு? தேவன் எதை விரும்புகிறாரோ அதை செய்து தான் ஏற்றிருப்பாரு. அப்போ உன்னால கூட இருக்குன்னு சொல்றாரு. இந்த உன்னால கூட தான் தலைப்பு நம்ம பார்க்கிறோம். வெள்ளிக்கிழமைக்கு உடன்படிக்கை பார்த்தேன், இப்போ உன்னோட கூட இருக்க 4 காரியத்தை நான் சொல்றேன். முதல்ல நம்மளோட கூட இருக்கிறதுக்கு கர்த்தர் என்ன சொல்றதுன்னு பார்க்குவோம். முதல் காரியம் நியாயாதிபதி புத்தகம் 6ஆம் அதிகாரத்துல, நியாயாதிபதி புத்தகம் 6ஆம் அதிகாரத்துல 13வது வசனம் வாசிக்கணும். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, அப்பொழுது கிதியோன் அவர்களுக்கு, என் ஆண்டவனே, என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோட இருந்தால், கர்த்தர் எங்களோட இருந்தா இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானோ? கர்த்தர் எங்களை எகிப்து தேசத்துல கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரிக்க சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்க? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானரின் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அவ்வளவுதான். இப்ப கர்த்தர் கைவிட்டுறாரு. ஏன் கைவிட்டாரு? அதான் மீதியான கையில யாரும் ஒப்பு கொடுத்துட்டாருமா பாருங்க. ஏன் கைவிட்டாருன்னா ஒரு பாயிண்ட் சொல்றாரு பாருங்க. 1ஆம் வசனம் வாசிங்க. பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானரின் கையில் ஒப்பு கொடுத்தார். இதுதான் கர்த்தர் செய்த காரியம். சொல்லி 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 பாப்பாரு, கேட்கலையா? போ கொஞ்ச நாள் ஒரு வருஷம் சத்துரு கையில போ மாட்டிக்கணும். சத்துரு நான் சும்மா விட்டுறேன் நினைச்சீங்க, உன் கையில கிட்ட எல்லாத்தையும் அழிச்சிடுவான், ஒன்னே கட்டி வச்சிருவான். இன்னைக்கு அதுதான் யாரு கேட்கற? கிட்டியானு கேட்கிறாரு. எங்கள் பிதாக்கள் சொன்னார்களே, எகிப்து தேசத்துல கர்த்தர் செய்த அற்புதங்கள் எங்க? அடையாளங்கள் எங்க? ஏன் எங்களை மீதியான கையில ஒப்பு கொடுத்தீங்க? கிட்டியானு கேட்கிற ஆண்டவர் கிட்ட. ஆனா இன்னைக்கு கிட்டியான் ஆண்டவர் கிட்ட போராடி ஜெபிக்கிறார். இன்னைக்கு நாம என்ன பண்றோம்னா, ஜெபம் பண்ணாம பொல்லாப்புக்கு இடம் கொடுத்து பொல்லாத காரியத்தை செய்து கொண்டு பொல்லாத கிரியை செய்து கொண்டு இன்னைக்கு அவரை துக்கப்படுத்திட்டே இருந்தீங்கன்னா சத்துரு கையில ஒப்பு கொடுப்பாரு. நான் நிறைய வாட்டி அடிச்சு சொல்லியிருக்கிறேன், உலகத்தை வெட்டு தள்ளுங்க, நிரந்தரமான இடம் கிடையாது. இந்த உலகம் வாய்க்க வேண்டாம், அலங்காரம் வாய்க்க வேண்டாம். கத்தருக்காக வாயினா அதுதான் உண்மையான கிறிஸ்தவன். கத்தருக்காக வாயாதவன் அவன் உண்மையான கிறிஸ்தவன் கிடையாது, போல கிறிஸ்தவன். எனக்கு சாப்பிட பொருளெல்லாம் வருது, ஏன்னா கெமிக்கல் யூஸ் பண்ண, ஒரிஜினல் கிடையாது, டூபிள் கேட்டீங்களா? அதே நம்ம ஆராயிரம் சொன்னா அப்ப கிறிஸ்தவன் எந்த அளவுக்கு ஆராயணும்? நான் உண்மையான கிறிஸ்தவனா உலகத்தின் பார்வைக்கு டூபிள் கேட்டான்னு பார்க்கணும். ஏன் உலகத்தின் பார்வைக்கு உலகத்தின் போல கலசார் கை கொண்ட ஆடின்னு நல்லா அலங்காரம் பண்ணி ஓடி கொண்டிருந்தா அப்ப அவன் சொல்றான் நீ உண்மையான கிறிஸ்தவனா கிடையாதுன்றா. தேவனுக்கு விரோதமா பொல்லாப்பு, தேவனுக்கு விரோதமா பொல்லாத காரியங்கள் இனி கர்த்தர் எப்படி கூட இருக்கிறாரு. ஒரு விஷயம் சொல்றாங்க பாஸ்டர், என்ன சொல்றாங்க? தேவனை துக்கப்பட்டு இந்த காரியம் செய்யக்கூடாது, சபையை விடக்கூடாது, தாமதமா விடக்கூடாது, எல்லாத்தையும் வெறுத்து தள்ளுங்க. முக்கியமா உங்க சொந்தக்கார முக்கியம் இல்லை,
கடைசியா ஒரு மன்னன் பாடி இறந்த பிறகு அந்த பாடி சுமக்க கூட சொந்தக்காரன் வரமாட்டான், அப்படியே பார்த்துட்டு போயிடுவாங்க, அவங்களோட வேலை முடிஞ்சிச்சு. ஆனா அது கூட வரதான் ஏசு. ஏன் தெரியுமா? அந்த தரையை செத்து அடக்கம் பண்ணா கூட மறுநாள் உயிர் பற்றி தான் ஏசு. அதுக்கப்புறம் எந்த சொந்த பந்தம் வர மாட்டாங்க. அதுதான் ஆண்டவர் ஏசு சொல்றாரு, இந்த பொல்லாத காரியத்தை விட்டு விலகின்றார், என் பார்வைக்கு அருவருப்பான காரியத்தை விட்டு விலகின்றார். எனக்கு நம்ம அதை கை கொண்டு இருந்தா ஏசு சொல்றாரு, உங்களோட கூட இருக்க விருப்பம் இல்லை, உங்களோட கூட வர விருப்பம் இல்லை. அதுதான் கத்த சொல்றாரு, நான் உன்னோட கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கு. என்னன்னா அப்ப எந்த அளவுக்கு நான் ஆண்டவர் கூட இருக்கணும். இப்ப நாங்க போற ஒவ்வொரு ஊருக்கு, ஆந்திர தேசத்துக்குலாம் இப்ப ஹைதராபாத் போயிட்டு வந்து திரும்பி ஒரு ஊருக்கு போறேன், ஆந்திராக்கு இந்த சைடு போறேன் வேற ஊருக்கு. அந்த ஊருக்கு எதுக்காக நான் போறேன்னா, என் தேவன் எங்களோட கூட இருக்கிறதுனால தான் நான் போறேன். நான் அவரு கூட இருக்கிறேன்னா அவர் என்ன பார்ப்பார். எனக்கு தேவன் விரும்பின முதல் காரியம் எதை பொல்லாதுன்னு சொன்னா, தேவன் ஜெபிக்காம இருக்கிறீங்க, மற்ற காரியத்துல போய் பேசணும். ஒரு சபைக்குள்ள ஒரு கடினமான ஒரு வார்த்தை சொல்லும் போது முதல்ல நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். என்ன ஆராய்ந்து பார்க்கணும்? நம்ம போனது சரியா தவறா, நாம செஞ்சது தப்பா கரெக்டா, அதை ஆராய்ந்து பார்த்துட்டு நம்ம தனியாக கொஞ்ச நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இன்னைக்கு நீங்கள் பேசுனீங்கப்பா, என் மனசு கொஞ்சம் துக்கமாக இருக்குது, ஆனால் எனக்கு ஒன்றுமே தெரியல, நான் செஞ்சது தப்பா கரெக்டா, அல்லது பாஸ்டர் சொல்றது தப்பா கரெக்டா, நம்ம ஆராய்ந்து பார்த்தா தான் ஆண்டவர் உணர்த்துவார், நீ என்னை துக்கப்படுத்துகிறது. இப்போ அப்படியா இருக்குது? யார் சொன்னது அவருக்கு? யார் அமிச்சது அவர் வாட்ஸ்அப்ல போடல? இதெல்லாம் நீ ஆராயும் போது ஒன்றும் ஆராய ஆரம்பிச்சார். நீ எதை ஆராயுது அதுக்கு மேல அவரு ஒன்றும் ஆராயிரு. ஏன்னா இந்த பொல்லாங்க விட்டு விலகாம, இந்த பொல்லாத காரியத்தை விட்டு விலகாம, இந்த உலகத்தின் கலாச்சாரத்தை விட்டு விலகாம, உன் அலங்காரத்தை விட்டு விலகாம, மற்ற காரியத்தை விட்டு விலகாம, தேவனால நீ பேசாம இருந்தா உன்னோட கூட எப்படி இருப்பாரு அவரு? உன்னோட கூட எப்படி வருவாரு? அப்ப இந்த கிதியோன் கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு தெரியுமா? ஆண்டவரே, அற்புதம் எகிப்து தேசத்துல செய்த அதிசயங்கள் எங்கன்னு கேட்கிறாரு. அற்புதங்கள் எங்க? எதுக்காக மீதியான கையில் ஒப்பு கொடுத்தீங்க? ஆனா கிதியோன் போராடி பேசி பேச ஆண்டவன் மேல பிரியமாண்டார். என்ன பிரியமாண்டார் தெரியுமா? என்ன பண்றாரு பாருங்க, அந்த வசனத்துல 14வது வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியான கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அம்மா நல்லா கவனமா கேளுங்க. சத்துரு கையில ஒப்பு கொடுத்துட்டு யாருமா? மீதியான கையில ஒப்பு கொடுத்துட்டு யாரு? கர்த்தர் ஒப்பு கொடுத்துறாரு. ஆனா கிதியோன் போராடும் போது கர்த்தர் ஜனங்களை கொண்டு வந்தா. ஆனா ஏன் கிதியோன் கையில குட்டா தெரியுமா? நீ தைரியமா போ, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்ப நான் அல்லவான்னு சொல்றேன். ஏன் அவனை அனுப்புறா தெரியுமா? நீ எவ்வளவு போராடி ஜெபம் பண்ணி எத்தனை சத்துரு ஏமனா அத்தனை சத்துருட உன்னை கொண்டு தான் அவனை பலியடிப்பார். அவர் நேரடியாக வரமாட்டாரு. ஏன்னா அவர் நேரடியாக வந்துட்டு ஜெயிச்சிட்டார். எப்ப ஜெயிச்சிட்டார் தெரியுமா? சிலுவையில ஜெயிச்சிட்டார் மானத்தை. இனிமே பூமியில நீ ஜெயிக்கணும். எப்படி ஜெயிக்கணும்? சத்துருவோட யுத்தம் பண்ண ஜெயிக்கணும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னை அனுப்ப நான் அல்லவா, உனக்கு இருக்க இந்த பலத்தோட போ என்றாரு. அவருக்கு ஒரு டவுட் வந்துச்சு கிதியோனுக்கு. அடையாளத்தை கேட்கிறான் திடீர்னு அந்த இடத்துல. ஆண்டவரை, நான் போறேன், எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கணுன்றா. அப்படி கொடுத்தா நான் போறேன்றார். ஏன்னா இது கர்த்தர் சொன்ன வார்த்தையா, கர்த்தர் அனுப்புற காரியமா? அது சந்தேகம் வந்துச்சு. ஆனா கிதியோன் கேட்ட போல கர்த்தர் செஞ்சுட்டாரு. கிதியோன் என்ன சொல்ற அதேபடி கர்த்தர் செய்யறாரு. அப்போ ஒரு மனிதன் எவ்வளவு தேவன்கிட்ட போராடி ஜெபிக்கிறானா, தன் குடும்பத்துக்காக, தன் பிள்ளைகளுக்காக, தன் கணவருக்காக, தன் வேலைக்காக எத்தனை சத்துரு ஏமானாலும் ஒன்றை கொண்டு கத்த முறியடிப்பார். இன்றைக்கு நான் ஆண்டவர் கூட இருக்கும் போது ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சு. போன ஒரு வெள்ளிக்கிழமை ஒருத்தர் வந்து ஹைதராபாத்ல சொன்னேன், ஜெபம் பண்ணல. வெள்ளிக்கிழமை காலையில் அவருக்கு ஜெபம் பண்ணேன். சனிக்கிழமை நைட்டு 1:30 மணிக்கு எனக்கு பிடிச்சிச்சு பிரச்சனை. ஃபுல்லாக வலி, பின்னாடி முதல்ல வலி, முடியல சூழ்நிலை. 2 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டேன். டாக்டர்கிட்ட போனேன். அவர் டெஸ்ட் எல்லாம் எழுதி கொடுத்துட்டாரு. என்னென்ன டெஸ்ட் எழுதி கொடுத்தாருமா? கிட்னி டெஸ்ட் பண்ணோம், குடல் செக் பண்ணோம், நுரையீரல் செக் பண்ணோம், ரத்தத்தில் சுகர் கிராஸ் செக் பண்ணோம், அதுக்கப்புறம் இரும்புல ப்ராப்ளம் எல்லாம் லிஸ்ட் எழுதுகிறாரு. எல்லாத்துலேயும் பார்த்து டாக்டர் சொல்றாரு எல்லாம் நார்மலாக தான் இருக்குது. அப்போ என்ன சென்னை வந்துச்சு தெரியுமா? அப்போ அன்றைக்கு அந்த ஜெபம் பண்ணும்போது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, எப்பவுமே நான் ஜெபம் பண்ண போன பிரச்சனை எனக்கு போனால் கொஞ்ச நேரம் ஆண்டு பார்த்துக்கா நான் ஜெபம் பண்ணிட்டு தான் போனேன்.
அன்னைக்கு அந்த சகோதரர் வரான்னு சொல்லி நானும் வந்துட்டேன். அந்த சகோதரர் வந்துட்டாரு. கொஞ்ச நேரம் உக்காந்து பேசிட்டு அவர்கிட்ட உக்காந்து பேசி நிற்காச்சு டக்குன்னு ஜோம் நான் தனியாக ஆண்டுகிட்ட ஜோம் பண்ணேன். அதனால அந்த பிரச்சனை டச் பண்ணிச்சு. ஆனால் ஆண்டு என்னோட கூட இருக்கிறதுனால அதே சத்துரை எப்படி கட்டி வச்சேன்னு என்ன கொண்டு அந்த சத்தோட வல்லமை முறியெடுத்து அதுக்கப்புறம் எந்த ஒரு சேதம் இல்லாமல் நான் ஹைதராபாத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே இங்கே சத்துரு இவ்வளோ கட்டி வச்சுக்கிறான்னா ஹைதராபாத்துக்கு போய் தடை பண்ண அந்த கட்ட சொல்றாருன்னா உன்னோட கூட இருக்குது. ஏன் நீ என்னோட கூட இருக்கிறனா நான் உன்னோட கூட இருக்கிறேன். அந்த சத்துரை முறியெடுக்க வல்லமை உன் கையில் இருக்குது. நீ ஜபம் பண்ணால் போறாரு கட்ட அறுக்கப்பட. இதுதான் தேவன் விரும்புறாரு. ஒரு சில நேரத்தில் நம்ம தேவனுக்கு விரோதமாக பொல்லாங்க செய்யும் போது கர்த்தர் எச்சரிக்கை வச்சுக்கிட்டே இருப்பாரு. அந்த எச்சரிக்கை கீழ்படினா ஓகே தப்பிச்சுட்ட. கீழ்படியா விட்டீங்கன்னா உன் பலம் உன் சரீரம் எல்லாம் சத்துரு கையில் போடும். என்ன பண்ணுவான் தெரியுமா? முதல்ல ஃபஸ்ட்டு பலவனை பத்துவான். எழுந்துக்க முடியாத சூழ்நிலை ரொம்ப நொந்து போயிடுங்க. ரெண்டாவது வியாதி கொடுப்பான். அந்த வியாதி ஏன் தெரியுமா கொடுக்குறாங்க உங்களுக்கு? உங்க கையில் இருக்கிறது எல்லாத்தையும் ஐக்கியத்துக்கு தான் அந்த வியாதி. எவ்வளோ நம்ம ஸ்டேட் வச்சுக்கிறப்பானா எல்லா டெஸ்ட் மட்டும் எல்லாத்தையும் கால் பண்ணும். எல்லாத்தையும் கால் பண்ணுவோம். ஆனால் கடைசியில் ஒன்றுமே இருக்காது கையில். அப்போ தான் எனக்கு தெரியும் எவ்வளோ டெஸ்ட் எடுத்த எல்லாம் நார்மலாக இருக்குதுன்றாங்க. ஒன்றுமே இல்லைன்றாங்க. ஒரு வியாதியே இல்லைன்றாங்க. ஆனால் ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? கர்த்தர் சத்துருக்களை ஒப்பு பத்துறாருன்னா ஒன்றுமே இருக்காது. ஏன்னா உங்களுக்கு சொல்லி எச்சரிக்கை வச்சுக்கிட்டே இருக்காது. எச்சரிக்கை வைக்கும்போது ஆனால் அவங்க ஜெபிக்கலை. ஆனால் கிதியோன் போராடுறான். ஆண்டவரே எகிப்து தேசத்தில் செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் எங்கே? என் பிதாக்கள் எல்லாம் சொன்னாங்க எனக்கு மீதியான கையில் ஒப்புப்படுத்தீங்கன்றாரு. அந்த கிதியோனை போராட ஜெபிக்கும் கர்த்தர் அவங்க ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? உனக்கு இருக்க இந்த பலத்தோட போ, நீயே மீதியான கையிலேருந்து இஸ்ரவேலை ரட்சிப்பான்ட்டார். இஸ்ரவேலை நீயே ரட்சிப்பா, போ கொண்டு வா அப்படின்றாரு. அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குதுன்னா 16வது வசனம் வாசிக்கணும். அதற்கு கர்த்தர் நான் உன்னோட கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியான முறியடிப்பா இல்ல. பாருங்க, நான் உன்னோட கூட தான் இருக்கிறேன், நீ போ. ஆனா ஒரு மனுஷனை எப்படி முறியடிப்பா அதே போல தான் மீதியான மொத்த கூட்டத்தையும் ஒன்ன கொண்டு முறியடிப்பேன். இதுதான் தேவன் விரும்புகிறாரு. அப்ப முதல் காரியம் என்ன? நம்ம கவனிங்க, நல்லா கவனிங்க. முதல் காரியம் இந்த பொல்லாத காலத்தை விட்டு நான் மீண்டும் மீண்டும் கடிச்சா சொல்றேன். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் உலகத்தாராக இருக்கும்போது நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. இப்போ நிறைய பேர் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறீங்க. இப்போதான் கொஞ்சம் சம்பளம் உங்களுக்கு அதிகம். உண்மையில சொல்கிறேன், உங்கள் வீட்டுக்கு சம்பளம் அதிகம், உங்கள் பிள்ளைக்கு சம்பளம் அதிகம். மாதம் 15,000 ரூபாய் மேலே தான் போவோம். இருக்கட்டும், நான் தப்பாக சொல்லுறேன். மாதம் 15,000 ரூபாய்க்கு மேலே. ஆனால் 15 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி அச்சுப்புகளை வரதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு 50,000 ரூபாய் சம்பளம் எனக்கு எப்படி இருக்கும்? ஒரு மாதத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி 50,000 ரூபாய் சம்பளம் காண்ட்ராக்ட் வேலை. அப்போ அந்த எல்லாம் பணத்தெல்லாம் பார்த்துட்டு வந்தவன் தான் நான். ஆனால் பணம் மேலே ஆசை இருந்துருந்தா இன்னைக்கு நான் நின்று இருக்க மாட்டேன். அந்த பணம் வந்தவொடனே நம்ம அலங்காரம் ஆடக்கூடாது. அந்த பணம் வந்தோடனே ரொம்ப டான்ஸ் ஆடக்கூடாது. அந்த பணம் வந்தோடனே இஷ்டம் போல நம்ம செய்யலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. உதாரணமாக சொல்கிறேன், நம்ம கையில் ஒரு காலத்தை செய்கிறோம். கையில் 10,000 ரூபாய் இருக்குது. 10,000 தெரியல. நானே சாட்சி சொல்கிறேன். நம்ம ஆண்டு வேக பிரியாணி செஞ்சோம். 40 கிலோ ஆச்சு. பக்கெட்டு பெரிய பக்கெட்டாக இருக்குது. 50 பக்கெட்டு. ஒருத்தர் சொல்கிறாங்க அந்த பக்கெட்டில் 1 கிலோ தான் பிடிக்கும். நீ 50 பக்கெட் 40 கிலோ ஆச்சு பண்ண எப்படி பார்த்தா அப்படின்னா எனக்கு சட்டுன்னு ஒரு பயம் வந்துச்சு. ஐயோ, அப்போ பக்கெட்டு சாப்பாடு பத்தாரா, கவரில் சாப்பாடு பத்தாரான்னு சொல்லிட்டு என்ன பண்ண தெரியுமா? போனேன். போயிட்டு சமையல் பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி ஜோமன் சமையல் முடிஞ்ச பிறகு சாப்பாடு ஜோமன் அந்த வரை கொடுத்துட்டு அதை அப்படியே செஞ்சுட்டார். இந்த 40 கிலோ எத்தனை பேருக்கு வரும் தெரியல. பக்கெட்டே 10,000 சொன்னான். குறைவை நிறைவா மாற்றுகிற தெய்வம் எங்களோட இருக்கும்போது இதில் ஆகட்டில் குறைவே இருக்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே உண்மையாக சொல்கிறேன். கட்டை என்ன பண்ணுது, 50 பக்கெட்டு ஃபுல்லாக இருப்பிட்டாரு. கவர்லேயே கட்டியாச்சு, குண்டாலே சாப்பாடு போட்டாச்சு. அப்படி டபரால சாப்பாடு மீந்துச்சு. இப்போ எதனால அங்கே கிரியை நடந்துச்சு சொல்லுங்க? எதனால? ஜபத்தினால. இப்போ என் கையில் 2 லட்சம் 3 லட்சம் பணம் கையில் இருந்துச்சுன்னா திமுறை எப்படி தரமா இருக்கும்? பணம் இருக்குது, போடாம ஆச்சு 100 லட்சம் போட கை வாங்க 100 கிலோ. நீ ஏன் பயப்படுற? அப்போ நம்ம புத்தி எங்கே போட்டு பாரு, பணத்து மேலே போயிடுச்சு. ஏன்னா தைரியம் வந்துச்சு. அப்போ பணம் கம்மியாக இருக்கும்போது ஜபம் இருந்துச்சு. பணம் நிறைய வந்தோமா நம்ம இஷ்டம் போல அலங்காரம், நம்ம இஷ்டம் போல நம்ம பார்த்துக்கலாம். பணம் நம்ம கையில் இருக்குது. நீ ஏன் பயப்படுற? அவங்க பயப்பட மாட்டாங்க. நீங்க தான் பயப்படுறீங்கன்னு தெரியுமா?
அந்த பணம் இருக்கிறது ஆட்டா இப்போ கொஞ்சம் லாக் பண்ணுவாரு. சட்டை உள்ள வந்தேன்னா எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லாமல் போகும். அதில் ஒரு மனிதன் மற்ற காட்டுறேன். லூக்காட்சி விசேஷ புத்தகத்தில் லூக்காட்சி விசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். 13ஆம் வசனம். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாத்தையும் ஆயிடுச்சுதான். உனக்கு ஆண்டவரே ஆட்சியை கொடுத்தாரு, அந்தச்சை கொடுத்தாரு, வசதியை கொடுத்தாரு, பணத்தை கொடுத்தாரு. என்ன பண்ணிட்டாருமா? நல்லா ஜாலி, நல்லா அலங்காரம். ஆனா பணத்தை கூட இது ஏசு கூட இல்லை. பணம் கூட ஏசு கூட இல்லை. ஆனா நிலைமை என்னாச்சு தெரியுமா? அங்க பாருங்க, அவன் வரும்போது எப்படி வரான் பாருங்க. அதுல வந்து 17ஆவது வசனம். அவனுக்கு புத்தி தெரிந்த போது அவன் என் தகப்பனுடைய கூலிக்கார எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்குது, நானும் பசியினால் சாகிறேன். 18. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். அம்மா இங்க கவனிங்க, இங்க முக்கியமான ஒரு விஷயம் கவனிங்க. இதுல ஒரு முக்கியமான ஒரு காரியம். அப்ப தகப்பன்கிட்ட போகும்போது என்னத்தை வாங்கிட்டு போனான்? சொத்தை ஆட்சி எல்லாத்தையும் வாங்கிட்டு போனான். இங்க கவனிங்க, எல்லாம் கவனிங்க. சொத்தை ஆட்சி எல்லாத்தையும் வாங்கிட்டு போட்டான். ஆனா வாங்கிட்டு போன எல்லாத்தையும் பாகத்தை பிடிச்சு பாதி சொத்தை வாங்கிட்டு போட்டான். வரப்ப என்ன எடுத்து வரான்? எனக்கு நம்மளா இதுதான். நம்ம எவ்வளவு வந்துச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப போகக்கூடாது, ரொம்ப காட்டக்கூடாது, அமைதியா இருக்கணும். இல்லைன்னா நீ காட்டினவனுக்கு கொடுத்துட்டாரு, உன் கையில கொடுத்தாரு, நீ போன நல்லா ஜாலியா எல்லாம் பெருமை சொல்லுவாங்க, நல்லா செய்யறாங்க, சூப்பரா பண்ண நல்லா அழகா வரும். ஐயோ எத்தனை தங்கம், எத்தனை செயின், எத்தனை மோந்திரம் எல்லாம் போட்டுக்கா, தேவனுக்கு தூரமா போன போட்டுக்கா. திரும்பி வரும்போது காதுல பித்தளை கூட இருக்காது, கையில பித்தளை செயின் கூட கிடையாது, கையில 10 ரூபாய் கிடையாது. வெறுமையோட தான் நம்ம திரும்பி வருவோம். இல்லை அப்போ ஒன்றுமே இருக்காது. அதுதான் ஆண்டு சொல்றாரு, நீ பொல்லாத வழிகளை போய் பொல்லாங்க செய்து உன் சொத்தும் ஆட்சி உனக்கு அபிஷேகம் பசுத்தம் மகிமை ஏந்து போயிட்ட வரும்போது ஒன்றுமே இல்லாம தான் வரணும். அதுதான் மீண்டும் மீண்டும் நான் கழிச்சே எச்சரிக்கை இருக்கிறேன். மீதியான கையில கத்தரை ஒப்பு கொடுப்பா, நம்மளும் ஒப்பு கொடுப்பாரு, சத்துரு கையில ஒப்பு கொடுப்பாரு. நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவர் ஒப்பு கொடுக்க மாட்டாருங்க, ஒப்பு கொடுப்பாரு. ஏன் திரும்ப துக்கம் பார்த்தீங்கன்னா பொறுமை தான் இருப்பாரு. துக்கம் பார்த்தீங்கன்னா திரும்ப போனாரு, உன்னை விட்டு விலகிடுவாரு, உன் கூட இருக்க மாட்டேறாரு. அப்பதான் பிச்சாச்சு கண்டுபிடிப்பான், கத்த உன் கூட இல்லை உன்னை வந்து அடிப்பான். இதுதான் முதல் காரியம். தேவன் நம்ம கூட இருக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? கையில உன் கையில ஒண்ணுமே இல்லாத நேரத்துல அப்படியே கண்ணீர் வர்றோம், அப்படியே முழங்கால் இட்டு ஜெபம் வர்றோம். முன்னாடி சீக்கிரமா வந்து ஆண்ட பாதத்துல தலை குனிந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எல்லாமும் வந்து சொல்லி இஷ்டம் போல வரக்கூடாது, எல்லாமும் வந்து சொல்லி டைம் பாஸ் போல வரக்கூடாது, எல்லாமே வந்து சொல்லி நாங்கள் இன்னைக்கு வெளியே போறோம், நாங்கள் அங்கே போறோம் இங்கே போறப்போ ஆனால் எல்லாத்தையும் ஐசி தான் வெளியே வரணும். அதான் சொல்ல முதல் காரியம். உன்னோட கூட இருக்கிறான்னு சொன்னா பொல்லாங்க விட்டு வரணும். அப்போ கிட்ட என்ன ஆச்சுமா? அந்த பொல்லாங்க விட்டு வெளியே வந்துட்டான். அதான் கேட்கிறேன், எகிப்து தேசத்தில் செய்த அற்புதங்கள் எங்கன்னு கேட்கறான். அதான் ஆண்ட சொல்றாரு, நீ போராடி ஜெபித்த உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நான் உன்னோட கூட இருக்கிறேன். எனக்கு முதல் காரியம், தேவனை விடாதீங்க. உங்க கையில எல்லாமே வந்து உங்க இஷ்டத்துக்கு முடிவு எடுக்காதீங்க, உங்க இஷ்டத்துக்கு தயவு செய்து முடிவு எடுக்காதீங்க. உங்க எண்ணத்தை இன்னொருத்தர் ஆலோசனை கேட்காத. அது மனுஷன் ஆலோசனை இல்லை, அது பிசாசோட ஆலோசனை. பிசாசு உங்ககிட்ட ஆட்சி எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு தந்திரமா வருவான். உன் கையில் என்னென்ன இருக்குது எல்லாமே அவனுக்கு தெரியும். அது எப்படி பேச வாங்கணும், எப்படி பேச அழிக்கணும் அவனுக்கு நல்லா தெரியும். அவனு மனுஷன ஆலோசனை கேட்கவே கூடாது, அபத்தமாக்குவார் கர்த்தர். கர்த்தாவே இதை நான் என்ன செய்யணும்னு சொல்லு. அப்ப சொல்லுவாரு, உன்னோட கூட நான் இருக்கிறேன், உன்னோட கூட நான் இருக்கேன், இது என்ன செய்யணும் நான் சொல்லித்தரேன், உனக்கு இருக்க போ, எடுத்துக்கிட்டு போ. ஆனா அந்த காலத்தை கட்ட வாய்க்க போன நீ ஆண்டவர் வச்சுட்டு மனுஷன் ஆலோசனை கேட்டு மனுஷனை கூட்டத்துக்கு கொண்டு ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி நல்லா காரியத்தை செஞ்சீங்கன்னா ஒரு நாட்டில் இல்லாத நேரத்தில் ரொம்ப வேதனைப்படும். அதை சொல்லி எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை, ஆனால் ஆண்டவர் என் கூட இருக்காரு, என் தேவையை சந்திக்கிறார். அதுதான் முதல் காரியம். பொல்லாங்க விட்டு விலகு. ஆண்டவர் ஜெபத்தில் போராடு, நல்ல ஜெபம் பண்ணு. ஆண்டவர் ஏன் சத்துரு ஏம்பரா குழந்தையா போராடு ஜெபம் பண்ணு. இந்த ஜெபம் தான்
கர்த்தர் உன்னோடு கூட இருக்கார். ரெண்டாவது ஒரு காரியம், தேவன் விரும்புகிற காரியம், ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல, ஏசாயா தீர்க்கதரிசி 1ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தை வாசிக்கணும். சீயோன் குமாரத்து திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சி போலவும் வெள்ளரி தோட்டம். சாரி ஏசாயா 41:13. 41:13. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். இப்ப ரெண்டாவது காரியம், ஆண்டவர் கையை பிடிக்கிறாரு. எத்தனை பேர் ஆண்டவர் கையை பிடிக்கிறான்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஏன்னா கையை பிடித்து கர்த்தர் பயப்படாது. ஏன்னா கையில் அலமாரெல்லாம் இருக்கும், நகைப்பாலிசி இருக்கும், கையில் கண்ணாடி வலையில் இருக்கும், கையில் எல்லாரும் மருதாணி இருக்கும். தேவன் விரும்பாத ஒரு காரியெல்லாம் கையை வச்சுட்டு இருப்பாங்க. இதுதான் கத்த கையை பிடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. முதல்ல கத்த கூட இருக்கிறாரா தெரியல, ரெண்டாவது சத்து கையில் ஒப்பு கொடுத்துற அதுவும் தெரியல. ஆனா ஜபத்துல தான் அவன் தெரிஞ்சிச்சு. அவன் ஜபிக்கமா போராடும் போது கத்த சொன்னாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போயிட்டாரு. எப்ப நான் செய்யறேன், அப்புறம் எகிப்து செய்த போல இப்பயே நான் செய்யறேன், மீதியான கையில நீ இஸ்ரவேலை ரட்சிப்பா, நீ போயிட்டாரு, உன்னோட கூட நான் வருகின்றாரு. அந்த ரெண்டாவது காரியம், ஓ கையை பிடிக்கிறாளா கத்தரு, கையை பிடிச்சிட்டாருன்னா என்ன அவன் தெரியுமா? இதுதான் முக்கியமான சம்பவம். பாருங்க, அவர் கையை பிடிச்ச உடனே அதுல 12வது வசனம் ஆச்சுமா, உன்னோட போராடினர்களை தேடி காணாதிருப்பா, உன்னோட யுத்தம் பண்ண மனுஷன். ஆவார்கள். அப்ப காரணம் என்ன தெரியுமா? யுத்தம் பண்றதா கத்த நம்ம கை பிடிப்பார். எது தெரியுமா? இப்போ உதாரணமா சொல்றேன், இப்போ வந்து ஒரு 2 பேருக்கு அண்ணன் நமக்கு சண்டை வருது. சண்டை வரும்போது வீட்டில் இருக்கிற என்ன தெரியுமா பண்ண? முதல்ல நீயா பாரு, நீ வா, நம்ம கையை பிடிச்சி வரி, ரெடி, நீ போ, நீ முறை நான் பாருறேன், நீ போவாத, நான் போறேன், நீயா பா, நீ வா. கையை அந்த கையை பிடிச்சா அவனை வலிச்சு உள்ள வச்சுட்டு இவங்க போவாங்க தைரியமா. நீ எப்படி கை வைப்ப, நீ எப்படி அடிப்ப, நீ எப்படி கேட்ப? ஏன்னா அவங்களுக்கு அவளை வைரக்கம், என் கணவன் மலை என் பிள்ளை மலை நீ எப்படி அடிப்பான், அந்த வைரக்கத்தில் அவன் கேட்கறான். அதான் ஆண்டவர் சொன்னாரு, ஓ கையை நான் பிடிக்கிறேன், யுத்தம் நான் பண்றேன், யுத்தம் நான் பண்றேன், நீ சும்மா இது. அப்ப ஏசு கிறிஸ்து கையை பிடிக்கணும். ஏசு நம்ம கையை பிடித்தா எத்தனை சத்தரை ஏமினாலும் கர்த்தர் யுத்தம் பண்ண வல்லவரா இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் கையை பிடிக்க முடியல. ஏன் பிடிக்க முடியல தெரியுமா? நாம கையை அலங்காரமாயிடுச்சு ஒண்ணு, ஆனா நம்ம தேவனர் கூட இல்லைன்னா தான் நம்ம கையை பிடிக்கல. தேவனர் கூட இருக்கிறோமா? தேவனர் கூட நம்ம பேசுறோமா? தேவனர் கூட நடக்கிறோமா? தேவனர் கூட வாயிடமா? எதுவுமே இல்லாம எப்படி கையை பிடிப்பாரு? இப்போ திருமணம் ஆகுது, அம்மா கவனிங்க, கல்யாணம் ஆகுது, பொண்ணை எட்டுனது மாப்பிள்ளை கையில ஏன் கொடுக்குறாங்க? ஏமா கொடுக்குறாங்க? எப்பா இனிமே வாயிலும் சாவிலும் மானத்திலும் துன்பத்திலும் கஷ்டத்திலும் வறுமையிலும் நோயிலும் கண்ணீரிலும் போராட்டத்திலும் இந்த பொண்ணு நீ தான் பார்த்துக்கணும். இனிமேல் உன் மாதிரி உனக்கு தான் சொந்த. அப்போ அவன் கையை பிடிச்சிட்டா என்ன அர்த்தம் தெரியுமா? இனிமேல் எனக்கு தான் சொந்த, நான் உன்னை விட மாட்டேன், அதானே சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் வர மாதிரி ஏசு கையை பிடிச்சிட்டான்னு ஆண்டவர், இந்த பாவமான வாய்க்க வேண்டாம், உலக வாய்க்க வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம், நீ தான் வந்து கையை பிடிச்சிட்ட. கொஞ்ச நாள் கையை விட்டீங்க, கொஞ்ச நாள் கையை விட்டீங்க. இப்போ மனைவி குத்த கையை கொஞ்ச நாள் மனைவி கையை விட்டா என்ன தருமாவா? புருஷங்கிட்ட வாயாது, அம்மா விட்டு போ கஞ்சி, அம்மா விட்ட போய் செக்கலாயிடும். ஏன்? கொடுத்த கையை எடுத்த பிறகு அதுக்கு மேலே அந்த புருஷன் தேடி வராது. ஒரு அம்மா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. பாஸ்டர் வந்து என்ன பண்ணுறா, பொண்ணு அப்பா வந்து பாஸ்டர், ஆனால் மாப்பிள்ளை வந்து அவன் குடும்பம் பாஸ்டர் கிடையாது, ஏழ்மையான குடும்பம், அப்பா கிடையாது, அம்மா தான் இருக்கிறாங்க. அவன் ஆட்டோ ஓட்டுறான். அப்போ திடீர்னு இந்த பாஸ்டர் சொல்றாரு, என் பொண்ணு அவனுக்கு கொடுக்க ஆட்டோ ஓட்டுறன்னு கொடுக்குறது, நான் ஒரு ஊழியக்காரன், என் பொண்ணுப்பா அவனுக்கு கொடுக்கலாமா அப்படி யோசிக்கிறாரா. வேற ஒரு ஊழியக்காரன் சொன்னாரா, கட்ட இருக்க கொடுக்குறாரா, அது சரி, அவனை அற்பமாக நினைக்காத, அவனுக்குள்ள இருக்க குணம் வேற, கட்டு கொடுக்க பொண்ணு நல்லா இருக்கும் அப்படின்னாரா. சரி, பாஸ்டர் சொன்ன வார்த்தையின்படி அந்த பொண்ணு மாப்பிள்ளை வந்து வசதி இல்லாதவங்க, ஓலை வீடு, அதேமாரி ஆட்டோ ஓட்டுறான். சரி பரவாயில்ல சொல்லி பொண்ணை கட்டி கொடுத்துறாங்க. பொண்ணை கட்டி கொடுத்துட்டாங்க, எல்லாருக்கும் சந்தோஷமாச்சு, ரொம்ப திருப்தியாச்சு. அப்புறம் பார்த்தா ஒரு 2 நாள் போட்டு பொண்ணு வீட்டுக்கு வந்துருக்குது. பொண்ணு வீட்டுக்கு அம்மா ஒரு பாஸ்டர் வந்து உட்காந்து பேசிக்கிறார். பாஸ்டர் பேசிட்டே இருக்கும்போது தினம் பொண்ணு வந்து உட்காந்துட்ட பிறகு அம்மா பக்கத்தில் உட்காந்து காப்பி குடிக்கு. இவர் என்ன பண்றாரு, பாஸ்டர் நேரம் ஏந்து வந்தார்.
நீ ஏன் வந்தேன்னு கேட்டார். எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போட்டாரு, அதனால நான் இங்கே வந்து கொஞ்சம் காப்பி கீழே வைன்னு சொல்லிட்டார். காப்பி கீழே வச்சு நம்ம சொல்லப்பா நினச்சி காப்பி கீழே வச்சு ஓய்வு வராது அடிச்சு அடியில் மயக்கச்சு கீழே விட்டான். அம்மா வச்சுக்கிறாங்க மாலை, ஐயோ 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 என் பொண்ணு பெஸ்டான்னு சொல்லி கத்துறாங்க. கூட அந்த பாஸ்டர் ஏன் அவ்வளோ கொஞ்சம் கோபம். இப்போ பாஸ்டர் சொன்னார், திருமணத்தில் என் பொண்ணு அவனுக்கு கொடுத்து அவனு தான் என் சொந்தம், இனிமேல் எனக்கு சொந்தம் இல்லை. மீறி விட்டுட்டு வந்துருக்குதுன்னா இன்னும் திருப்பி அந்த பொண்ணு சந்தோஷமா வாயம்மா வாய். ஏன் தெரியுமா, எங்கள் அப்பா இருக்காங்க, எங்கள் அம்மா இருக்கிறாங்க, எங்க சொந்தக்காங்க, நீ என்ன சொல்ற நான் போவேன் அப்படின்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை பாதிப்பாகும். அந்த மனிதர் நிலைமை என்ன ஆகும். அதே போல் தான் ஆண்டவர் எப்போ அவர் கையை பிடிச்சிட்டோமா நீ விட்டு வந்தினா உலக வாய்க்க பாவத்தின் வாய்க்க என்கிட்ட பணம் இருக்குது, என்ன நான் சர்ச்சைக்கு வர மாட்டேன், நல்லா இருக்கிறேன், எனக்கு ஜுரம் வந்த வரேன், வியாதி வந்த வரேன், எனக்கு கஷ்டம் வந்த வரேன். ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு ஏசி தேவையில்லை, அவங்களுக்கு தான் ஏசி தேவை, அவங்க கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்படுறது மட்டும் இல்லை, நல்லா இருக்கணுக்கு ஏசி தேவை. ஏன் தெரியுமா, இந்த பூமியில ஏசு பல்லவத்துக்கு ஏசி தேவை, நீ நித்திய ஜீவனுக்குள்ள பேசணும். அப்ப ஏசு யாரோட கையை பிடிக்கிறாரு, கையை பிடிக்கிறவங்களுக்கு நிச்சயமா சொல்ல எத்தனை சத்தம் ஏமனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு ஏமின சத்துரு கொஞ்சமான சத்துரு ஆக்குறான், கொஞ்சமான மந்திரவாதி ஆக்குறான், கொஞ்சமான ரவுடி ஆக்குறாங்க. எவ்வளோ பேர் ஏமனாங்க, கத்தர் கையை பிடிச்சிட்டாரு, உன்னோட யுத்தம் பண்ண நான் யுத்தம் பண்றேன். இன்னைக்கு ஏமின சத்துரு என்றைக்கு பாதுகாப்பு படிக்க கண்ணுக்கு படாத படிக்க கத்தர் நிர்மலமாக்கப்படுற. இது வரைக்கும் யார்கிட்ட யுத்தம் பண்ணவில்லை. எவ்வளோ பேர் ஆள் இருந்தாலும் மனைவி பற்றி பேசுறான், அவன் ஒரு ஊழியக்காரன், ஏன் அவன் கூட கத்தரிக்கிறாரு. எப்படின்னா மந்திரவாதே நடங்குறான், ஆவியே நடங்குது, பிச்சாச்சு நடங்குதா, மனுஷன் ஏமாற்றம். அப்போ நீ ஏசோட கையை பிடிச்சா போதும், உனக்கு யுத்தம் பண்ண அவர் வர. நீ மனுஷோட கையை பிடிச்சினா ஒரு. அப்ப எத்தனை பேர் ஏசி, அப்ப ஏசியா கூட எத்தனை பிரச்சனை வந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன், அவர் பார்த்துக் கொள்வார், தேவன் பார்த்துக் கொள்வார். ஏன்னா யுத்தம் எழுது இல்லை அவரது, அவர் யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சால போதும், நீ சும்மா என் கையை நான் பிடிச்சிக்கிறேன், அவன் என்ன பண்றாரு பார்க்கற, அந்த கையை தைரியமா பிடிச்சிக்கிறாரு. ஆனா கர்த்தர் நம்ம கையை பிடிக்கிறாரு, நாம தான் கர்த்தர் கையை வச்சுருவோம். அப்ப ரெண்டாவது காரியம் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் என்னன்னா, அவர் கையை நம்ம விடவே கூடாது. அந்த கையை அவரை நம்ம பிடிச்சிட்டாருன்னா, இந்த கை எப்ப தெரியுமா விடணும், அவரு முடிவு பண்ண பல்லவட்டில் போய் சேர்த்த உன்னை விட்டுருந்தான். பல்லவட்டில் ஜீவனுக்குள்ள நீ வாயினா அங்கதான் உனக்கு தரத்தை உண்டு பண்ணிக்கிறேன், அங்கதான் கையை விடணும். அது வரைக்கும் பூமியில கையை விடக்கூடாது. ஆனா அந்த கையை விடக்கூடாதுன்னு சொன்னா முதல் காரியம் உன் கையில இருக்கிற நகத்தை பாலிச்சு எடு. இப்போ அதெல்லாம் நோய் வருது நிறைய பேருக்கு. ரெண்டாவது மருதாணி எடு. இந்த இருக்கிற அழகான கையை உள்ள கையில வந்திருக்கேன்னு சொன்ன கையை இது ஊர்பட்ட மருதாணி சாணி எல்லாம் பூச்சி வச்சுட்டு கேட்டா இது வரைக்கும் ஒட்டிச்சு பாதுக்கு. ஏன் அப்படி உடம்பு ஃபுல்லா போடலாமா மருதாணி, இது வரைக்கும் ஒட்டிச்சு. கேட்டா அலங்காரம், அங்க போனா புத்தகத்துல போனா போதும், லைனா உட்காந்து லைனா கையை நீட்டிக்கிச்சு, பிச்சை எடுத்துக்கலாம் கையை, அம்மா தாயே பிச்சை போடணும்னு சொன்னா அந்த மாதிரி கையை நீட்டுக்கிட்டு அவன் பார்த்து மத்தானே போட்டுக்கினே சாணியை ஊட்டினேட்டான். இதோட பூணு ஊத்துட்டு ஏன்னா காயணுமா, கையை எதுக்கு கொத்தாரு உனக்கு, அவர் கையை பிடிக்க வேண்டிய இடத்துல இது கையை ஊர்பட்டதுனால கை நீட்டுக்குது. அம்மா தாயே கையில இந்த கை மத்தானி போடு. எனக்கு வீட்டுல ஒரு எல்லாம் ரசிக்கப்பட்ட பெண் பிள்ளைகளுக்கு கூட மத்தானி போட்டு என்ன அழகு இருக்குது அதுக்கு. அப்படி மழையில நிரந்தரமா இருக்க போகுது, அதை பார்த்தா உன் மாப்பிள்ளை வருவான், அதை பார்த்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்க போறான், இல்லை அதை பார்த்து உன்னை பார்த்து எல்லாம் ரசிக்க போறாங்க. எனக்கு மருதாணி நீட்டிக்குது கையா, இது எதுக்க மருதாணி நகைப்பாலிச்சு அழகா கட்ட வெள்ளையா கொட்ட. இதுக்கு மேல ஒரு கலர் ஒன்று வச்சிருக்கு, முதல் முகத்தை கலர் போடுங்க, அப்ப நல்லா இருக்கும். இதுக்கு ஒரு கலர், அது மேல ஜல் 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 வலி கண்ணாடி வலி ஜல் ஜல் கலர் கலரா போகுது. எங்க கட்டணம் வந்துருக்குதுன்னு தெரியல. கட்ட கையை பிடிக்கிறதுக்கு பயப்படுறாரு. ஏன் தெரியுமா, இது இந்த கையை என் கையை மாரியே தெரியலையே, இது பிச்சாச்சு கொண்டு வந்த கை மாதிரி. ஏன் பிச்சாச்சு அலங்காரம் பண்ணுவோம். கட்டர் விரும்பாத காரியத்தை செய்யும் போது அந்த கையை கட்ட பிடிக்கவே மாட்டார். அவர் விரும்பத்தை நம்ம சாதாரணமா இருக்கத்தான் விரும்பார். இப்போ உதாரணமா பாருங்க, ஆதாம் தனிமை இப்ப நல்லதான்னு சொல்லி ஆண்டவர் ஒரு வசனம் வாசிக்குமா. ஆதியாகமம் புத்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனம் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனின் விழா எடுத்த விழா எலும்பை மனுஷராக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். யார் கொண்டு வந்தது, யார் கொண்டு வந்தது, கர்த்தர் கொண்டு வந்தார். பாரு மனுஷன் ஆதாம் கர்த்தர் கொண்டு வராது,
கொண்டு வரும்போது ஏன்பா நான் கொடுக்குற உனக்கு மனைவி நல்லா நகைப்பாலிசி விடணும், மருதாணி விடணும், வழியில போடணும், நல்லா அலங்காரம் பண்ணி 2 பக்கம் அப்படியே தலைமை 4 ரோடு அது முடி அப்படிங்கிறது கூட தெரியாது யாருக்குமே. எனக்கு கொண்டை மேல கொண்டை, அதுக்கு ஒரு 4 ரோடு, இங்க 2 கொண்டை வந்துக்குது, இங்க 2 கொண்டை, அது ஆம்பளை பொண்ணு, அதுக்கு முன்னாடி ஒரு கொண்டை, பின்னாடி ஒரு கொண்டை. எனக்கு எப்படி அலங்காரம் வருது தெரியல. ஆண்ட விடும்போது ஒண்ணுமே இல்லை. என்ன ஒண்ணுமே இல்லட்டணுமா? அந்த வசனத்தை வாசிங்க, 25 வசனம் வாசிங்க. ஆதாமும் அவன் மனைவியுமாக இருவரும் நிர்வாணிகளாய் இருந்து பாருங்க. வெட்கப்பட்டார்கள். அப்ப அந்த மகிமை அவங்கள மறைச்சுக்குது. ஒண்ணுமே இல்ல, அவங்க கையில போட்டுக்கிற ட்ரெஸ் கூட கிடையாது, வலையிலும் கிடையாது, நகைப்பாலிச்சும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அந்த யார கையை பிடிச்சு கொண்டு வராங்க கவனிங்க. யார் கையை பிடிச்ச? கர்த்தரை கையை பிடிச்சு கொண்டு வராரு. கர்த்தரை கொண்டு வந்து விடுறாரு. அப்ப உனக்கு என்ன தேவைன்னு அவர் கொண்டு வர வரைக்கும் உன் அலங்காரம் இருக்கவே கூடாது. மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை வைக்கிறேன். கர்த்தர் கையை விட்டாரு போச்சு, கையை பிடிச்சாரு பெஸ்ட், விட்டான வேஸ்ட். அதான் சொல்ற கர்த்தருக்கு பார்வைக்கு கையை வைங்க. உள்ளங்கையில வந்திருக்குன்னு சொல்றாரு. அந்த கைக்கு தான் ஸ்தாயிலா இருக்கணும் தவிர மனுஷன் குடும்ப ஸ்தாயிலா வரக்கூடாது. அதனால கர்த்தர் ஆதாமுக்கு ஏவலை கொண்டு வராரு, அவரே கொண்டு வந்து விடுறாரு. விடுறாருன்னா அப்ப எப்படி வச்சிருக்காரு ஆண்டவர்? ஒண்ணுமே அலங்காரம் கிடையாது, போட்டுக்கிற வச்சம் கூட கிடையாது. ஆனா மகிமையை மறுக்குது. இதெல்லாம் அதான் ஒரு பாவம் தெரியல. இப்போ நம்ம பண்ற அலங்காரமா பாவம். அது கர்த்தரோட பார்வைக்கு பாவம். மனுஷன பார்வைக்கு அழகுதான், மனுஷன பார்வைக்கு அழகுதான். அந்த கர்த்தரோட பார்வைக்கு அது பாவம். அதுதான் சொல்ல அலங்காரம் வச்சுக்க கூடாது. அலங்காரம் எப்பவுமே இருக்க. அலங்காரம் வச்சா கர்த்தர் கையை விட்டுவார். 2வது காரியம், கர்த்தர் கையை பிடிக்கணும். கர்த்தர் கையை ஒருபோதும் விடக்கூடாது. 3வது ஒரு காரியம் எடுத்து வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்துல அதுல 8வது வசனம் வாசிக்கணும். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி. 3வது கர்த்தர் யார் கூட இருக்கிறார்? அம்மா காணிங்க. யார் கூட இருக்காரு தெரியுமா? நிறைய பேர் தெரியாது. முதல்ல யார் கூட இருந்தாரு? இப்பதானே சொன்ன மோச கூட இருந்தார். எதுக்கு இருந்தாரு சொல்லுங்க? எதுக்கு இருந்தாரு? இது அதுதான் ஆண்டவர் சொல்ற. ஒவ்வொரு காலத்தையும் நம்ம விடுறதுனால தான் இன்னைக்கு நிறைய பேர் தெரியல. முதல் காரியம் வந்து நியாயாதிபதியில ஜபத்தோட கத்த கூட இருக்கணும். கிதியோனை போல நல்லா ஜெபிக்கணும். 2வது காரியம் கர்த்தரும் கையை விடக்கூடாது, அவருக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். 3வது காரியம் உன்னோட கூட இருக்கேன்னு சொன்ன. யார் கூட தெரியுமா இருப்பாரு? இன்னைக்கு எத்தனை பேர் கூட இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் சொல்லலாம் யார் கூட இருக்கிறான்னு. அந்த வசந்த வாசிப்போம். 1ஆம் அதிகாரத்துல 9வது வசனம் வாசிப்போம். கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். என்ன வைக்கிறாரு வாயில? என்ன வைக்கிறாரு? வார்த்தை. வச்சனம் தானே வைக்கிறாரு. வாயில என்ன வரும் தரமா? கெட்ட வார்த்தை வரும். வாயில என்ன வரும் தரமா? பொடி வரும். வாயில என்ன வரும் தரமா? லிப்டிங் வரும். இதெல்லாம் வச்சுன்னா எந்த வாயில கர்த்தர் வசனம் வைப்பாரு? இப்ப 3வது காரியம் கர்த்தர் சொல்றாரு, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்க மாதிரி உன்னோட கூட பாப்பி எல்லாரும் கூட இருக்கணும்னு சொன்னா அவனோட வசனம் வாயில இருக்கணும். வசனம் கையில மட்டும் வச்சிருந்தா போகாது, எல்லாரும் கையில வச்சிருந்தா போகாது. இப்ப வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க கவனிங்க. சாப்பாடு பிரியாணி கையில இருந்தா என்ன பண்ணுவான்? அம்மா சொல்லுங்கம்மா, பிரியாணி கையில இருந்தா என்ன பண்ணுவான்? வாய் சும்மா இருக்குமா? நம்ம சாப்பிடுவோம், ஆனா நம்ம வாய் சும்மா இருக்குமா? சும்மாவே இருக்காது. ஏன்னா வாசனை வர வர ஆட்டோமேட்டிக்கா வாய் திறக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த பிராணி வந்துச்சாச்சு, எப்படி சும்மா இருக்குதுன்னு சொல்லி. ஆனா அதுக்கு மட்டும் வாய் கரெக்டா திறக்குதுன்னு சொன்னா ஆண்டவர் வசனம் அனுப்பும் போது வாய் திறக்காது. எனக்கு வாயில வசனம் இல்ல, நிறைய பேருக்கு இருக்கணும். நிறைய பேர் வசனம் இல்ல. இங்க காணுங்க, இந்த மாதம் 1ஆம் தேதி 11 மாதத்தா 2 நாள் ஆச்சு. 1ஆம் தேதி யாரும் அந்த வசனம் பார்க்காம மனப்படமா சொல்லுங்க. வசனம் ஃபுல்லா சொல்லு, படிங்க. வரல, வெயிட் பண்ற. அந்த வார்த்தை டக்குன்னு வரணும்.
தேவனோட வார்த்தை உனக்குள்ள இருந்துச்சுன்னா உடனே டக்குனு ஏன்னா யாரை பார்த்து பயப்படான்னு சொன்ன தெரியுமா? அங்கே கவனிங்கம்மா, பிசாசு பயத்தை பயப்படுது. ஏன்னா வசன பிசாசு துரத்தம். அப்ப யாரை பார்த்து பயப்பட சொல்றாரு? யார் நம்மள அவங்கள பார்த்து பயப்படாங்கன்னா பிசாசு சொல்றாரு. அப்ப பிசாசு எத்தனை துரத்துவா? வசனம் மூலமா துரத்துவேன். என் நாமத்தினால பிசாசுகள் சொல்ற அந்த வசனம் வாசிங்கம்மா. மார்க்கு சுவிச்சம், லூக்கா சுவிச்சம், மார்க்கு 16ஆம் அதிகாரத்துல, மார்க்கு 16ஆம் அதிகாரத்துல 17-18 வாசிங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களான என் நாமத்தினாலே நாமத்தினால் பிசாசுகள் துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். பாருங்க, என் நாமத்தினால பிசாசுகள் துரத்துவாங்க. நவமான பாஷைகள் தேவனோட வார்த்தை உன் நாவில் இருந்தா தான் பிசாசு துரத்த முடியும். அதான் சொல்ல, அவங்கள பார்த்து பயப்படாத, மந்திரத்தை பார்த்து பயப்படாத, பிசாசை பார்த்து பயப்படாத, உனக்கு ஏங்குற ரவுடியை பார்த்து பயப்படாத, சத்துருவை பார்த்து பயப்படாத. ஏன்னா உன் வாயில வச்சனம் இருந்தா நீ துரத்தலாம். அதான் சொல்றாரு, விசுவாசிகள் அடையாளம்னா என் நாமத்தினாலே பிசாசுகள் துரத்துவாங்க, நவமான பாஷைகள் பேசுவார்கள். அந்த வார்த்தையே பிசாசு நடக்கும். அந்த வார்த்தையை ஆண்ட சொல்றாரு, ஏன்னா இவனை விட்டு விலகு, இனி உனக்கு கட்டளை இவனுக்குள்ள நீ வரக்கூடாது, இனி உனக்கு கட்டளை எடுக்கிறேன், இவனுக்குள்ள நீ வரக்கூடாது சொன்ன அடுத்த நிமிஷம் பிசாசு அலைந்து ஓடுது, பிசாசு பயந்து ஓடுது. ஏன்? அந்த வார்த்தையில என்ன இருக்குது? வல்லமை இருக்குது. அந்த வார்த்தையில என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. அந்த வார்த்தையில என்ன இருக்குது? விடுதலை இருக்குது. அந்த வார்த்தையில என்ன இருக்கு? சுகம் இருக்குது. அந்த வார்த்தையில என்ன இருக்குது? மரணத்தின் கட்டா இருக்கு. அப்ப அந்த வார்த்தையில நிறைய பேர் வாயில இல்லையே, நிறைய பேர் வாயில வரலையே, வசனமே வர மாட்டேது, கெட்ட வார்த்தை மட்டும் நல்லா வருது. அந்த கெட்ட வார்த்தை பேச பேச ஜொல்ல ஓட்டிக்கிட்டே இருக்கும், கேட்கறது காது ஜவ்வா அழுதுகிட்டே இருக்கும். ஏன்னா வாயில வர்றது கெட்ட வார்த்தை கிடையாது. இரண்டாவது, அந்த வாய்க்குள்ள கத்தர் வசனம் வச்சு எவ்வளவு முயற்சி பண்றாரு, இந்த வாய்க்குள்ள பொடி விடுது. ஒரு நேரத்துல நானும் பொடி வாங்கி கொடுத்துருக்கிறேன், நாவல்ல பொடி வாங்கி போய் கொடுத்துருக்கிறேன். அங்க சீராஜபுரத்துல இவ்வளவு கட்டாருக்கு ஒரு பேப்பர்ல மறைச்சா அந்த பொடிகளை அப்ப வாங்கி கொடுத்துருங்க. அதுமே இந்த நான், ஆனா இப்பதான் தெரியுது அந்த பொடியை கேன்சர் கொண்டு வருது. அதுதான் அது சொல்றாரு, பல்லு அழகா உண்டாக்கணும். எதுக்காக? நீ சிரிச்சா வெள்ளையா இருக்கணும், அழகா இருக்கணும். பல்லு அந்த பல்லுக்குள்ள கருப்பு பொடி வச்சா எப்படி இருக்கா? கருப்பா இருக்கு. நீ சிரிச்சா போடு, லைட் ஆஃப் பண்ணாலும் பல்ல கண்ணுக்கு தெரியாது, பல்ல கண்ணுக்கு தெரியாது. நம்ம லைட் ஆஃப் பண்ணது ஏப்பா காண ஆளை காண ஈன்னு காட்டுதான், அந்த பல்லத்தை கண்டு ஜோதிரா பல்லுக்கு காட்டுது. அந்த தான் அந்த ஒரு வாயில வசனம் வைக்க முடியும். நிறைய பேர் வாயில பொடி வைக்கிறது, வாயில வெத்தலை பார்க்க போடுறது, வாயில கெட்ட வார்த்தை பேசிட்டு, அதே வாயில இன்னொருத்தனை பற்றி குறை சொல்றது. நாம வாய் கரெக்டா இருந்தா பாரு, இன்னொருத்தன் வாயில இப்ப குறை சொல்றது. எனக்கு கத்தர் யார் கூட இருக்கிறான்னு சொன்னா, வசனம் இருக்குங்க வாயில தான் கத்தர் கூட இருக்காரு. வசனமே இல்லாம உடனே அப்படியே அந்த என் கூட இருக்கிறாரு அப்படியே பாஸ்டர் சொன்னாரு. யாரு என்ன சொன்ன முக்கியம் இல்ல, கத்தர் சொன்னாரா? கத்தரும் சொன்னாரா? கூட இருக்கிறாரா? கத்தர் கூட இந்த வசனம் வந்துட்டே இருக்க, சும்மா இருக்க முடியாது. வாய் யார்கிட்ட பேசினாலும் சரி வசனம் சொல்லிட்டே இருப்போம். யார் நம்ம கூட வந்தாலும் சரி வசனம் சொல்லிட்டே இருக்கு. ஏன்? கத்தர் என் கூட இருக்கிறாரு, அவர் வசனத்தை என் வாயில வச்சாரு. இப்போ அந்த பிசாச்சாங்க கிரேசிதான், அவனுக்குள்ள கிரியேஷன் பேசும்போது மாறுவான். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச சகோதரர் கார்த்தி ரொம்ப மென்டல் சுற்றி இருப்பான், அவன் சூப்பர் விசுவாசம். நானும் ஆச்சரியப்பட்டிருக்கேன், பைபிளை சூப்பரா படிப்பான், பாஸ்டரை கேள்வி கேட்பான். கார்த்தி போல அங்கே ஒரு பெரம்பூர்ல ஒரு மனுஷன், அந்த பெரம்பூர்ல அவங்க வேலை செய்யும்போது அந்த இடத்துக்கு கோடிக்கணக்கு சொத்து அவங்க பேர் இருக்கு. அவன் அப்பா பெரிய கோடிச்சுவார், அவங்களுக்கு அண்ணன் தம்பி எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா அவங்க சொத்தை அவங்க சகோதரர் எடுத்துக்கிது அவருக்கு சூன்யம் பண்ணிட்டாங்க. அவன் ஒரு மாதிரி பிறத்தில போயிட்டோம், முடி இருக்கும், எத்தனை பயங்கரமா இருக்கும். ஒரு மாதிரி பணத்தில போயிட்டோம். பணத்தினமா அப்போ அந்த கள்ளக்கரெல்லாம் கேட்டால் அவர் யாரு? அப்பா சாதாரண மனுஷன் இல்லைப்பா, கோடிக்கணக்கு சொத்து அவங்க சொந்தக்கார மந்திரம் பண்ணி அவங்க கூட பிறந்த மந்திரம் பண்ணி மென்டலாகிட்டான். பணாத்தினா இருப்பாரு. திடீர்னு ஒரு வாட்டி நான் டீ சாப்பிடும்போது, டீ சாப்பிட்றீங்கன்னு கேட்டேன். சாப்பிட்றேன் நான். உடனே டீ குத்தா குடிக்கிறாரு, நல்லா பேசுறாரு. அப்போ உங்கள் பேர் நான் எனக்கு தெரியல, உங்கள் பேர் நான். அவர் இங்கிலீஷில் போட சாயின்னு பயங்கரமாக பெரிய படிப்பு வச்சு செயல்படுறாரு. அப்போ அவர் கேட்டேன், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு நீ ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்ட உடனே திடீர்னு மாட்டார். ஒரு மாதிரியா தண்ணி அப்படி பார்த்து பேசிட்டு போய் நிற்கிறேன். பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு ஏன் மாறுனா, அப்போ அந்த சூனியம் பண்ணிக்கிற செய்வனை பண்ணி அதை நம்ம டச் பண்ண, ஆனால் இந்த டச் பண்ணாமல் அது பயந்து ஓடுது. காரணம் அவங்கள பார்த்துட்டு பயந்து வச்சன தைரியமாக சொல்லுங்க.
யாரை பார்த்தா பயப்படாது. யார்கிட்ட பேசணும் வசனம் வச்சு பேசுங்க. வசனம் இல்லாத வார்த்தை பேசுங்க. கலகம் மூத்துட்டுலாம் வேண்டாம். கலகத்தை நான் இது ஒரு வீட்டில் போய் நீ வச்சுட்டீங்க, ஒரு வீட்டில் போயிட்டு உன் பொண்ணு இப்படி போகுது, நீ இப்படி பண்ணுற, நீ இப்படி விட்டேன்னு சொல்லி அம்மாக்கு பொண்ணு ஏதாவது பிரச்சனை வச்சுட்டீங்கன்னா நிஜமாக இதான் நடக்கும். கத்தரை அங்கே இருப்பாரு, கொஞ்ச நேரம் பிரச்சனை, அதுக்கப்புறம் சரியாயிடும். சொன்ன வீட்டில் கத்தரை பிரச்சனை அனுப்பி விட்டுறாரு. கத்தரான் போ, அங்கே யாரும் சமாதானம் பற்ற முடியாது. யார் ஏன்னா ஒரு நாட்டில் ஜீவன் இருக்குது, மரணம் இருக்குது. ஜீவன் சொன்னா வார்த்தை, மரணம் சொன்னா அடுத்தவங்களை காட்டி கொடுக்குது. யூதாஸ் எப்படி நாங்கள் தான் காட்டி கொடுத்துறான். நான் முத்த செய்யணும், அவன் தான் காட்டி பிடித்து கொள்ள சொல்லி போய் முத்தத்தினால காட்டி கொடுத்தான். எனக்கு யூதாஸ் நாட்களை வசம் இல்லாமல் போயிடுச்சு, மரணம் வந்துச்சு. நம்ம நாட்களில் ஜீவன் இருக்குது, மரணம் இருக்குது. எதை விரும்ப போற ஜீவனை விரும்பினா வசனத்தை பேசு. யார் குடும்பத்தை கதை கொடுத்து, யார் குடும்பம் மூட்டு விட்டு, யார் குடும்பத்தை போயிட்டு பிரிக்கணும்னு நினச்சி, யார் குடும்பத்தை எல்லாம் வளரக்கூடாதுன்னு நினச்சி நீங்கள் தடுக்கிறீங்கன்னா எத்தனை ஜென்மம் தான் நம்ம வளரவே முடியும். அவன் நல்லா இருக்கணும் தான் நம்ம ஆசைப்படணும். அவன் வளர்ந்துட்டு என் கூட வயசு எல்லாம் வளர்ந்த ஆசை தவிர இறக்கணும் எனக்கு ஆசை இல்லை. அப்படி நான் இறக்கணும்னு நினச்சாலும் நான் இறங்கல. அவன் வளரணும்னு நினச்சா நான் வளர்ந்து போயிடுவேன். அதுதான் முக்கியமானது. குடும்பத்தில் கலகம் மூட்டுட்டு, குடும்பத்தில் ஏவு விடுறது, குடும்பத்தில் கில்லு விடுறது, குடும்பத்தில் போயிட்டு நம்ம பிள்ளைங்க ஃபஸ்ட்டு கரெக்டாக இருந்தால் போதும். அடுத்தவங்க பிள்ளைங்க நம்மளுக்கு தேவையில்லை. என் பிள்ளை கரெக்டாக நடக்க வச்சேன்னா போதும், மற்றவங்க பிள்ளைங்க நான் மூட்டி விடக்கூடாது. அது எனக்கு தேவையில்லாத வேலை. அதான் 3ஆவது சொல்றாரு, அவர்களை பார்த்து பயப்படாது. ஒரு நாட்களில் நான் வசனத்தை வச்சிருக்கேன், அது ஜீவனை காத்துக்கொள்ள. மரணம் இல்லை, ஜீவன். ஆனால் அந்த ஜீவனுக்குள்ள எந்த பாவமும் உள்ள சேரக்கூடாது, எந்த காரியமும் செய்யக்கூடாது. பொடி போட்டு வெத்தலை போட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்தவங்க போட்டு குறை சொல்றது, அடுத்தவங்க காட்டி கொடுத்து வாயில வந்துச்சுன்னா போச்சு. கடிச்சா ஒரு சப்ஜெக்ட் சொல்லி முடிச்சுது. 4வது சப்ஜெக்ட் யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்துல 26வது வசனம் வாசிங்க. அதற்கு இயேசு, உன்னோட பேசுகிற நானே அவர் என்றார். இப்ப யாருக்கிட்ட கர்த்தர் பேசுறாரு பாருங்க. இன்னைக்கு இந்த வசனத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது? ஏன் ஆண்டவர் யார்கிட்ட பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமாரியா ஸ்திரீ, விபச்சாரம் செய்கிற ஸ்திரீ சமாரியா ஸ்திரீகிட்ட பேசுறாரு. என்னன்னு பேசுறாரு பாருங்க. அந்த சமாரியா ஸ்திரீகிட்ட பேசும்போது 25வது வசனம் வாசிங்க. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். பாருங்க, மேசியா கிறிஸ்து வரும்போது எல்லாவற்றையும் அறிவிப்பாங்க. அப்பதான் சொல்றாரு, ஏசு அவர் தான் நான் என்றார். உன்னோட பேசுகிற ஏசு நான் தான். அந்த அம்மாக்கு ஒரு சாக்காயிட்டான். இப்போ வசனம் யாரு? வசனம் யாரு? ஏசு. அப்ப யாரு கூட பேசுது? ஏசு. ஆனா நீங்க எப்படி இருப்பீங்க? அந்த அம்மா எப்படி இருப்பாங்க? நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். கவனிங்க, 4வது சப்ஜெக்ட் உன்னோட பேசுறது ஏசு நான் தான் சொல்றாரு. ஏசு என்ன கொடுக்குறாரு? நித்திய ஜீவ தண்ணி கொடுக்குறாரு. நித்திய ஜீவனை உள்ள கொண்டு போனாரு. இப்ப நித்திய ஜீவனை பார்த்தீங்கன்னா உண்மை என்ன கொண்டு வந்து இங்க வச்சிருக்கிறாரு. அதுதான் உண்மை. நிச்சயமா அதுதான் உண்மை. நித்திய ஜீவனுக்கு போறதுக்கு உங்களை என்ன கொண்டு வந்திருக்காரு. இப்ப அந்த அம்மா கிட்ட நான் கொடுக்குற தண்ணியோ ஒரு காலம் தாகம் இல்லாது, அது நித்திய ஜீவனா இருக்குது, நித்திய ஜீவ தண்ணிங்கிறது. என் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். என்ன சந்தோஷம் தெரியுமா? ஆண்டவரே, இந்த இடத்துல நான் தண்ணி கொண்டு வராதபடிக்கு அந்த தண்ணி எனக்கு குறைந்தாரு. ஆண்டவர் ஒரு காலத்து கேட்கிறாரு. என்ன கேட்டார் தெரியுமா? அதில் வாசிக்குமா? 4ஆம் அதிகாரத்தில் அதில் வந்து 18வது வாசிக்கும். 17 வாசிக்கும். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றால். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படியெனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். நம்ம கத்தில் பச்சாங்க 6 5 பச்சை இப்போ இருக்கிறது உன் பிரச்சனை இல்லைன்றார். எப்போ இருக்கிறது உன் பிரச்சனை இல்லை. இப்போ அந்த அம்மா கிட்ட அந்த வார்த்தை கேட்கறாரு. தண்ணி தானே நம்ம கேட்டாங்க, நித்திய ஜீவ தண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்கல்ல. ஏன் அந்த அம்மாவோட பிரச்சனை கேட்டாங்க? தண்ணி அந்த அம்மா கேட்கறாங்க, அந்த நித்திய ஜீவ தண்ணி கொடுங்க. ஏன் அந்த அம்மா கிட்ட அந்த பிரச்சனை கேட்டாரு? கவனிங்க, உன்னோட பேசுற ஏசு நான் தான். நீ செய்யற பாவம் நித்திய ஜீவனுக்கு வராது. நீ செய்யற பாவம் அந்த நித்திய ஜீவனை குறிக்க முடியாது. அப்போ உன் புருஷனை அழைத்துட்டு வந்தாங்க. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க,
எனக்கு புரிச்சை இல்லைன்னு. நீ புரிச்சை இல்லைன்னு சொல்லி சரிதான், ஏன்னா உனக்கு 5% தான். இப்போ இருக்கிற உனக்கு புரிச்சை இல்லை. இப்போ இந்த அம்மா அந்த உணர்வு எப்போ வந்திருக்கோம்? நான் செய்கிற பாவத்தை அவர் கரெக்டாக சொல்றாரு. எப்படி சொல்றாரு பாருங்க, அந்த அம்மா பாருங்க. 29ஆம் வசனம் வாசிங்க. நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ என்றாள். இப்ப அந்த அம்மா என்ன பண்றாங்க? சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, நான் செய்த பாவம், நான் செய்த எல்லா பாவத்தையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னாரு, அவர் வந்து பாருங்க, அவர் தான் கிறிஸ்து. அப்ப அந்த அம்மாக்குள்ள என்ன தெரியுமா வந்துச்சு? ஆண்டவரே, இந்த நித்திய ஜீவ தண்ணி குடிக்கணும்னா நான் பாவத்தை விட்டு வரணும்னு சொல்றீங்க. என்னை பாவத்தை விட்டு வான்னு சொல்லி என்னை மன்னிக்கிற தெய்வம் நீ வச்சுட்டான். ஆனால் எல்லாரும் என்ன தெரியுமா சொன்னாங்க? நான் தண்ணி பிடிக்க வரும்போது இவன் பாதி அவன் பிரச்சனை வச்சுருக்கிறான், இவன் பிரச்சனை வச்சுக்கிறான், இந்த பிரச்சனை வச்சுக்கிறான், அந்த பிரச்சனை சொல்லி சொல்லி எனக்கு அவமானமாக இருந்தது. அதனால தான் நான் காலையில் தண்ணி கொண்டு வர மாட்டேன், சாயங்கால டைமில் வருவேன். ஆனால் அந்த தண்ணி நான் கொண்டு வராத பிறகு நான் நிச்சய ஜீவ தண்ணி கேட்டேன். ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, பாவத்தை விட்டு வெளியே வா. அப்போ அந்த அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க? உடனே போயிட்டு ஒரு ஊருக்குள்ள போயிட்டு நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனிதன் சொன்ன, அவர் தானே கிறிஸ்து வந்து பாருங்கன்றார். நம்ம செய்த பாவம் சொல்லும் போது நம்ம மனசு குத்துதா? குத்தாது. அவர் எப்படி சொல்றாரு மைக்கில்? அவர் எப்படி பேசுவாரு? அவர் எப்படி மைக்கில் அதை சொல்லுவார்? என்ன பார்த்து நம்ம செய்த பாவம் கத்தர் வெளிப்படுத்துறான்னு சொன்னா, அந்த நித்திய ஜீவனுக்குள்ள போகணும்னு சொன்னா, உன் பாவத்தை விட்டு வெளியே வாங்க. பாவத்தை விட்டு வெளியே, பாவத்திலிருந்து வாழ்ந்து கொண்டிருந்த பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்மா சாகும். பாவமான வாய்க்க வெறுத்து தள்ளு. பாவத்துக்காக வாய்க்கு தட்டவன் அழைக்கல, பசுத்தமாக வாயத்தை அழைக்காது. ஆனா இந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? சொல்லிட்ட பிறகு 39 வசனம் வாசிங்க. நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். இப்போ இந்த அம்மா சொன்ன உடனே ஊரை ரசிப்பு வந்துச்சு. ஏழு சச்சியா சொன்ன ஊரை ரசிப்பு வரா, ஊரை ஏம் இருக்க. அவர் எப்படி சொல்றாரு மைக்கில்? யார் சொல்லி கொடுக்குறா அவருக்கு? யார் அனுப்புறது? அவர் எப்படி மைக்கில் என்ன மெச்சரி கொடுக்குறாரு? இதெல்லாம் கத்தர் விரும்பாத காரியம். உன்னோட கூட இருக்க விரும்புறான்னு சொன்னா, உன்னோட பேசுற ஏச்சு நான் தான் சொன்னா, உனக்குள்ள பாவத்தை விட்டு வெளியே வா, அக்கிரமத்தை விட்டு வெளியா. அப்போ அந்த இதயத்துல என்ன தரமா வரணும்? நான் செய்த பாவம் ஆண்டவர் எனக்கு தெளிவா பைபிள் வசனத்துல சொன்னாரு. அதனால போய் எல்லாரும் சொல்லுவாங்க, நான் செய்த பாவம் எனக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, இப்ப நான் உணர்றேன், என் பாவத்தை விட்டு வர வெளியே வர. ஒரு சகோதரர் போன் பண்றாரு. அதுக்கு முன்னாடி அந்த சகோதரர் சொல்ல மாட்டல, கேட்க மாட்டாரு. பா குடியை விட்டு வெளியேப்பா, இந்த மாதிரி சினிமாவுக்கு போகாத, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வராது. ஆனால் கார்டில் வாங்க மாட்டார். கார்டில் வாங்கவே இல்லை, சுத்தமாக வாங்கலை. சரியா சரியா ஓகே அதுதான் முடிஞ்சு போச்சு. திடீர்னு போன வாரத்தில் நான் ஆஸ்பத்திரிக்கு போகும்போது திடீர்னு ஃபோன் வந்தது. தம்பி பேசுகிறாரு, என்ன பண்ண? ஐயா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீங்களா? நான் ஃப்ரீயாக இருக்கேன், என்ன விஷயம் சொல்லிடுங்க. ஐயா எனக்கு இந்த குடிப்பாய்ட்டு இதெல்லாம் கிடைக்கணும், இந்த பாவத்தை விட்டு வெளியே வரணும், என்னால் முடியல, எனக்கு மனசு நிம்மதியே இல்லை, ரொம்ப வேதனையாக இருக்கு, தூக்கம் இல்லை ஐயா. அப்போ அவன் மன திரும்பும்போது பல்லவ சந்தோஷப்படுது. ஆனால் நீங்கள் உங்களுக்கு சொல்லும் போது மன திரும்பாத நீ மன திரும்பாம நம்ம இன்னும் பாவத்தில் வாங்கிட்டு இனிமே அங்கே வரமாட்டேன். நான் சர்ச்சுக்கு நீ சர்ச்சுக்கு வந்தாலும் ஸ்தோத்திரம், வரலான ஸ்தோத்திரம், பல்லவத்துக்கு போக முடியும். பல்லவ க்ளோஸ் ஏன் தரமா பேசுற ஏசு நான் தான் சொல்றேன், வசனமா அவர் தான். இப்போ வசன ஆதாரத்தோட சொல்லும் போது அது கீழ் பண்ணிதான் ஆகணும். வசன ஆதாரம் எல்லாமே எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? ஆமா நீ அவன் போன நான் உன்னை பார்த்தாங்கன்னு, அப்போ என்னன்னா அவன் பாவத்தை காட்சி கொடுக்குறான்னு அர்த்தம். அதான் அவனுக்கு கேட்கறதுக்கு தகுதி கிடையாது. உன் பாவத்தை நீ ஆராய்ந்து பாரு, அதுவும் பாவத்தை நீ காட்டி கொடுப்பாரு. ஆனா வசனம் என்ன சொல்றா? உன்னோட பேசுறேன் நான் தான் ஏசு, அதனால பாவத்தை விட்டு வா, நான் உன்னோட கூட இருப்பேன், அப்போ உனக்கு நிச்சய ஜீவ தண்ணி கொடுப்பேன், அந்த ஜீவன் பரலோகத்துல போக வேண்டாம். ஆனா நீங்க இன்னும் நான் பாவத்துல தான் இருப்பேன், பாவத்துல தான் வாய்வேன். அப்ப பாவம் என்ன தெரியுமா? முதல்ல தேவனை விட்டு தூரமா வந்து பாவம், ஃபர்ஸ்ட் பாவம் தான். ஏன் தெரியுமா? தேவனை விட்டு தூரமா போனா பாவம் சுத்தி வந்துடும் நமக்கு. அப்ப அம்மா அப்பா பிள்ளை கையில பிரச்சனைடா பாதுகாப்பு இருக்க எதுவுமே வராது. பிள்ளைய கொஞ்சம் விட்டானா எவ்வளவு அடிப்படும், கீழே வந்து அடிப்படும், வண்டி இடிக்க, மிருக நாய் வந்தா கடிக்கும், எல்லா பிரச்சனை வரும். அப்போ அம்மா கூட இருக்கும்போது அந்த பிள்ளை பாதுகாப்பா இருக்கும்.
ஜீவனை பாதுகாப்பா இருக்கும், சரீரமா பாதுகாப்பா இருக்கும். பிள்ளை ஒரு செகண்ட்ல விட்டானா பாவம் வரும், பிரச்சனை வரும், பலவன் வரும், அடிப்பட ஆரம்பிச்சு. அதே போல தான் அனுப்பிச்சு முதல்ல ஏசு விட்டு கொஞ்சம் ஜாப் விட்டாலும் பெரிய பாவம் அதான். அதுக்கப்புறம் தான் எல்லா பாவம் உள்ள வர ஆரம்பிச்சோம். நீங்க என்ன திரும்ப பண்ணுவீங்க, ஏசு விட்டு கொஞ்சம் ஜாப் விட்டோம்னா அடுத்த வாட்டி உங்களுக்கு சபை வர இன்ட்ரெஸ்ட் வராது. நீங்க நினைக்கலாம் அந்த சபையில யாருமே வரலப்பா, முன்ன மாதிரிலாம் இல்லை இது, அவர் முன்ன மாதிரி இருக்கிறாரு இல்லையோ, அந்த கத்த ஒன்று கொண்டு என்ன பேசுற அதை மட்டும் நீ செய். அதுதான் ஒண்ணுக்கு அவர் விரும்புறாரு. அவர் முன்ன மாதிரி இல்லை, இவரை முன்ன மாதிரி இல்லை, நீ முன்ன மாதிரி இருந்தாலும் போதும், அதை கத்த விரும்ப. அப்போ 4வது காரியம், கத்த பேசும்போது மனசாட்சி குத்தணும். அதுதான் அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் நடபடி புத்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல 37வது வசனம் வாசிமா, 38வது வசனம் வாசிமா. இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர்களை நோக்கி, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய அப்ப பாருங்க, இதை குத்தனவன முதல் பாயிண்ட், நாங்கள் என்ன செய்யணும் அப்ப அது பேர் சொல்றாரு பாருங்க. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். கவனிங்களா, இதே குத்தப்பட்டவங்க கேட்டாங்கல்ல, ரசிக்கப்பட்டாங்க ரசிக்கப்படலையா? ரசிக்கப்பட்டாங்க ரசிக்கப்பட்டாங்க ரசிக்கப்படலையா? ரசிக்கப்பட்டாங்க ரசிக்கப்படலையா? அப்போ அவங்க மன திரும்பின பிறகுதான் ஆண்டவர் பேர் சொல்றாரு, நீங்க மன திரும்ப உங்களுக்கு பாவம் மன்னிப்பு ஞானஸ்நானம் எடுக்கின்றாரு. அப்ப ரசிக்கப்படாதவங்க இதே குத்தப்பட்டுச்சு, ஆனா ரசிக்கப்பட்ட பேர் குத்துடா இதயம். ஞானஸ்நானம் எத்தனை பேர் குத்த மாட்டேங்க. ஐயோ ஆண்டவர் என்னை கொண்டு இப்படி பேசுறாரு, எனக்கு கஷ்டமா இருக்கு, இந்த பாவத்துக்கு நான் அடிமைங்க, அடுத்தவங்க பாவத்துக்கு அடிமைங்க, அடுத்தவங்க பாவத்தை கெட்டு விட்டு அடுத்தவங்க இந்த மாதிரி நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம இதே குத்தாம பேசுகிற மனுஷன் குத்த வைக்கிறாங்க. யார் பேச ஊயக்காரா, எந்த பாஸ்டர், அவன் பாஸ்டரா, அவன் ஊயக்காரனா? இப்ப நம்ம குட்டப்பா அவர் இதயத்தை நீங்க குத்தல, அவர் நிக்க வச்சர் பத்தியா பரலோகத்துல தேவனே, அவர் இதயத்துல குத்த. எப்படி தெரியுமா? 1 தெசலோனிக்கேயர்ல 4ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷன் அல்ல, தமது பரிசுத்த ஆவியை தமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். அப்ப அதான் சொல்றாங்க, ஊயக்கார சொல்லும் போது நீங்க அசட்டை பண்ணினா என்ன இல்ல, உங்களுக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியை தந்தருள தேவனையே அசட்டை பண்ணிட்டீங்க. அதுதான் இதயத்தை குத்தப்பட்டவர்களை கேட்கணும். 4வது பாயிண்ட், நம்ம செய்யற பாவன்று பிரசங்கத்தின் மூலமா, ஆனா எப்ப தருமா அந்த காரியம் நம்ம கேட்கணும். உங்க பேர் எப்பவும் மைக்கில வராது, உங்க பேர் சொல்ல மாட்டாங்க, ஆனா நீங்க தான் உடனே ஒருத்தவங்க உம்மதை பார்த்தாங்கன்னா போதும், அவங்க என்ன பார்த்துட்டாங்க, என்னதான் சொல்றேன், உம்மதை ஆயிட்டாங்கன்னு பாக்குறேன், வேற என்ன வித்தியாசம்? நீ செய்யற பாவத்தை கத்தர் பார்த்துறேன், அதை பயப்படல. பக்கத்துல இருக்கிறவங்க மூஞ்ச பார்த்தாலும் போச்சு, என் மூஞ்ச அவன் பார்த்துட்டாங்க, என்னை பார்த்து அவர் சொல்லிட்டாரு, என்னை வச்சு அவர் சொல்லிட்டாரு, என் குடும்பத்தை இதே சொல்லி 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 பாவம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை மூட ஆரம்பிச்சு. அந்த சமாரிய ஸ்திரீ அந்த நித்திய ஜீவத்தை கேட்கிறாங்க, உங்க புத்தனை கொண்டு வந்தாரு. அதுக்கு அந்த மாதிரி சொல்லி, ஆண்டவரே தண்ணிக்கு ஏன் புத்தனை கேட்கறீங்க, நான் தான் தண்ணி கேட்டேன், எனக்கு கூட என் புத்தனை ஏன் கூப்பிடுறீங்கன்னாங்க. அதெல்லாம் அந்த அம்மா கேட்கல, ஆண்டவரே எனக்கு புத்தம் இல்லை, நீ உள்ளபடி சொல்லி சரிதான், ஆனா உனக்கு 5% இப்ப இருக்கு, உன் புத்தம் இல்லை. இப்ப அந்த அம்மா உணர்றாங்க, நான் செய்த எல்லா பாவத்தையும் ஒரு சொன்னாரு, அவர் தானே ஏசு வந்து பாருங்க, ஊரை கொண்டு ரசிப்பு கொண்டு வந்தா. ஆனா நீங்க செய்த பாவம் ஏசு சொல்லும் போது ஊரை காட்டி கொடுத்துருக்கு. அவர் இதை பத்தி மைக்கேல் சொல்றாரு, இப்படி சொல்றாரு, அப்படி சொல்றாரு. அவங்க நீங்க பேசுற ஆளு பாவத்தை வீழ்ந்திருக்கா உங்களுக்கு தெரிஞ்சு கூட போறீங்க. எப்படி இருக்குது அவங்க பாவத்தை தான் இன்னொருத்தர் குடும்பத்தை பிரிச்சு விட்டு இன்னொருத்தர் கூட தப்பான வெயில அம்புறாங்க தெரிஞ்சு கூட அவங்க கூட நீங்க பேசினா அது எவ்வளவு பெரிய பாவம். கஷ்டம் நம்மளை கொண்டு பேசுறாரா, மனுஷன் எது காட்டுறீங்க? ஏன் சொன்ன அந்த அம்மா சொன்ன ஒரு நல்ல காரியம், என்ன காரியம்? நான் செய்த பாவத்தை ஒருத்தர் சொன்னாரு, அவன் தான் கிறிஸ்துவா இயேசுவா வந்து பாருங்க. அந்த ஒரு மகள் மூலமா அந்த ஊரே ரசிக்கப்பட்டது. உங்க போய் வாய் விட்டுங்க பாரு, உங்க கூட ஒரு ஆத்மாவோட ரசிப்பு வர மாட்டேங்குது. 10 மட்டுமா சொல்லிட்டு சபைக்குள்ள கத்த உன்னோட பேசினா உனக்கு கத்தருக்கு மாத்ததான் இருக்குன்னு தவிர வெளியே மற்ற காலத்து இருந்துச்சுன்னா எல்லாமே. அதான் 4வது கரிச சொல்றாரு, பாவத்தை குறித்து கத்த பேசுவாரு,
இந்த உணர்ந்த அறிக்கைத்தா உன் கூட இருப்பாரு. உணராம எதிர்த்து நின்னா உன் கூட இருக்க மாட்டாரு. பாவத்திலே வாழ்ந்து கர்த்தர் ஒரு குறை. இன்னொரு தெரியுமா, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டார். யோவான் சுவிசேஷத்துல யோவான் சுவிசேஷ புத்தகத்துல அந்த 9ஆம் அதிகாரத்துல 31ஆம் வசனம் 9:31 சீக்கிரம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் பக்தியுள்ளவனாக இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி அப்போ கொடுப்பார். நான் செய்கிற பாவம் ஆண்டவர் பேசுறதுக்கு ஆண்டவரே இந்த பாவமான ஆக்கி வைத்து தள்ளி உனக்கு சித்தமான நான் செய்யறேன்னு சொன்னா அவனுக்கு செவி கொடுப்பாரு. ஆனா அந்த பாவத்தை வச்சுக்கனே நீ இப்போ ஒரு மீட்டிங் போடுறது, ஒரு கச்சேரி போடுறது, நைட்ல ஒரு கட்ட பஞ்சாயத்து நடத்துறதெல்லாம் வச்சுக்க நீங்க கர்த்தர் விடவே மாட்டார். கட்ட பஞ்சாயத்து போடக்கூடாது, பரியாட்சக்காரன் போடக்கூடாது, மீட்டிங் போடக்கூடாது. கர்த்தர் வெதுக்கிற காரியம் இதெல்லாம் மிக கர்த்தர் ரொம்ப அருவருக்கிற காரியம். ஏன்னா மீட்டிங் போட்டுலாம் கர்த்தர் வீட்டை விட்டு இன்னொரு வீட்டாண்டு உட்காந்து மீட்டிங் பேசுறது, கட்ட பஞ்சாயத்து பேசுறது, பரியாட்சக்காரன் பேசுறது, அந்த பாதிகளுக்கு நான் ஒருபோதும் செவி கொடுக்க முடியாது. எந்த ஊழிய காலம் இருந்தாலும் நீ எந்த கூட்டத்தில் போய் உட்காந்து பேசினா கர்த்தர் பேசுற வார்த்தையே கிடையாது. எந்த இடத்துல நம்ம வேந்தர் ஒரு இடத்துல கர்த்தர் பேசுறான்னா அந்த இடத்துல மனுத்தனமா ஒரு ஜபத்துக்கு பதில் உண்டு. மனுத்தனமா இன்னொரு இடத்துல போய் உட்காந்து நீ வீட்டுக்கு போய் உட்காந்து கதை காய்ச்சிங்கன்னு வச்சுக்கா, ஜபத்துக்கும் சரி உங்களுக்கும் சரி கர்த்தர் ஒருபோதும் இறங்க மாட்டார். பாதிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை. அப்ப முதல் காரியம் ஆண்டவர் சொல்றாரு என்ன தெரியுமா, ஜபத்துல போராடணும். அப்பதான் உன்னை கொண்டு சத்துரை முறியடிப்பாரு. இரண்டாவது காரியம், உன் கையை எப்பவுமே பிடிக்கணும். கையில தேவையில்லாத குப்பத்தட்டிலாம் வரையாதீங்க. மறுபடியும் இந்த மாதிரி அலங்காரம் நீங்க பண்ணீங்கன்னா கர்த்தர் கடைசி வரைக்கும் கர்த்தர் பிடிக்க மாட்டாரு. மூணாவது காரியம் ஆண்டவர் சொல்றாரு உன்னோட நான் இருக்கிறேன்னா என் வார்த்தை எப்பவும் வாயில இருக்கணும். கெட்ட வார்த்தை வரக்கூடாது. அடுத்தவங்களை பத்தி கணக்கு மூச்சு விடாதீங்க. அடுத்த வீட்டை பத்தி நீ போய் பேசாதீங்க. அந்த வீட்டுக்குள்ள போகாதீங்க. அது உங்களுக்கு சாபமா மாறும். இப்போ குடும்பத்துல கணக்கு மூச்சு விட்டு வந்து அப்பாவை போல இருக்காதீங்க. கர்த்தர் உங்களை கவனிச்சுட்டே இருக்காரு. நாலாவது காரியம் ஆண்டவர் சொல்றாரு உன் பாவத்தை விட்டு மனசுறது, உன் பாவத்துல இருந்து அறிக்கைது. அப்போ இது கர்த்தர் உன்னோட கூட இருப்பாரு. நீ மனத்திருமாம அவருக்கு விரோதமா ஏமினா வாக்குத்தத்தை அள்ளி கொடுப்பாரு. வாக்குத்தின்படி என்னோட கூட பேசியிருக்காரு. உன்னோட கூட இருப்பேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் எங்களோட கூட இருக்கிற 4 காரியம். முதல்ல ஜெபத்துல போராடணும். கர்த்தரோட கிரியை முறியடிக்கிற ஜெபத்தை நம்ம போராடணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறாரு. இரண்டாவது காரியம் ஆண்டவர் எப்பவுமே உன் கையை பிடிக்கணும். அவர் கையை விடக்கூடாது. அவர் எப்பவுமே நம்ம கையை பிடிக்கணும். அவர் விட்டான்னா நம்மளுக்கு தான் கஷ்டம். ஏன்னா சட்டம் நம்மளுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருவான். ஆனால் கர்த்தர் கையை பிடிச்சாருன்னா கர்த்தர் யுத்தம் பண்ண வருவான். மூன்றாவது காரியம் எப்பவுமே உன் கூட இருக்கணும்னா உன் வாயில வச்சனம் தான் இருக்கணும். இந்த பொடி வெத்தலை பாக்கு இந்த குடும்பத்தை கலகம் ஊற்றிட்டு அதுக்கு மேலே பை போடுறது இதெல்லாம் வச்சுனா உன் கூட கர்த்தர் இருக்க மாட்டான். பிசாசு தான் இருப்பான். கலகத்தின் ஆகி தான் இருக்கும். பொறாமையின் ஆகி தான் இருக்கும். அதான் மூணாவது காரியம் சொல்றாரு. உன்னோட கூட இருக்கணும்னா என் வார்த்தை உன் வாயில இருக்கணும். நாலாவது காரியம் உன் பாவத்தை உணர்த்துறான்னா அறிக்கையிடு. அறிக்கை இடாம அதுக்கு விரோதமா நீ ஏற்படுறீங்கன்னா கட்ட உனக்கு விரோதமா இருக்கும். உன் ஜெபத்துக்கு பதில் வராது. ஒரு ஜெபத்துக்கு பதில் வராது. நீ எங்க போனாலும் கட்ட கூட வரமாட்டாங்க. அதுதான் ஆண்டு சொல்ல பாவத்தின் சம்பளம் மரணங்கள். அதை நம்ம சொல்லும் போது நம்ம தாய் அந்த சமாளிய கேட்ட உடனே தன் குடத்தை வைத்துக் கொண்டு ஊருக்குள்ள போய் சொல்ல செய்த பாவம் எல்லாம் வந்து ஒரு மனுஷன் சொன்னான். அவர் கிறிஸ்து தானே வந்து பாருங்கிறார். அப்படின்னு என்ன தெரியுமா, நான் செய்த பாவம் சபையில் ஆண்டவர் பேசுறது, நீங்களும் அந்த சபைக்கு வந்து பாருங்க, உங்க பாவத்தை கர்த்தர் மன்னிப்பார். என் பாவத்தை மன்னிக்கிறாரு, எனக்கு குணத்தினார். நான் இப்போ அறிக்கையிட்டேன், நீங்களே வாங்க அவங்க வந்து பாருங்க, இயேசு உங்களோட கூட பேசுவாங்க. இதுதான் தேவன் விரும்புகிற விசுவாசம். இதை விட்டுட்டு அவங்க போய் உக்காந்துக்கிட்டு இவர் என்னை பற்றி மெச்சேஜ் கொடுக்குறாரு, இவங்களை பற்றி மெச்சேஜ் கொடுக்குறாரு சொன்னீங்கன்னா தேவனுடைய கோபம் உங்க மேல வரும். நாலாவது காரியம் பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டார். நம்முடைய சித்தன்மணி செய்திகளுக்கு செவி கொடுப்பார். அப்போ அவர் சித்தன்மணி செய்கிற மாதிரி இருந்தா நிச்சயமா ஒன்று பதில் வரும். அவர் சித்தன்மணி செய்யாம ஆப்போசிட்டா மாறினா பதில் வரும். கரெக்டா 4 காரியத்தை சொல்லிக்கிறேன். உங்களோட கூட இருக்கிறேன். எங்களை ரசிக்கிற அன்பின் பரலோக தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலைகளை கலந்து பிதாவுக்குமான கற்றுக்காக நாமக்கல் கருத்தில் ஒத்து கொடுக்கிறோம். தேவன் எங்களோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தை முடி கற்கக்கூடிய செய்யுங்கப்பா. உங்கள் நாமம் மகிமைப்படுத்துங்க, இன்னமும் மகிமைப்படுத்துங்கப்பா. இம்மட்டும் உதவியில் எதுவுமே சொல்லல, இனிமேல் உதவியில் எதுவும் சொல்லி கொடுப்போம். பலப்பட்டோம் பெரிய காலம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.